வணக்கம்னே, இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல். நான் உங்க மதுரை சபரி. நம்ம சேனல்ல போன வீடியோல வேட்டைக்கு வந்த சாமி ஊர்காவலுக்கு நின்ன மஞ்சமலையாண்டி காமைய நாயக்கருக்காக அடங்காத குதிரை அடக்கி ஏறி ஊர் எல்லை இழந்த கதையை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பிறந்து பந்தாள தேசத்து மன்னனுக்கு வாரிசா வளர்ந்து மகிழ்ச்சிய வதம் பண்ணி மோட்சம் கொடுத்து மாளிகப்புறத்து அம்மேயா தனக்கு பக்கத்திலேயே இடம் கொடுத்து சபரிமலை பொன்படி 18க்கு மேல தர்மசாஸ்தாவா அமர்ந்த அருள்பாலிக்கும் ஐயப்பனோட கோவில செதச்சு நிர்மூலமாக்கின உதயனனை அழிச்சு கோவில மீட்டெடுக்க ஆரியனா புறப்படுத்து கேரள வர்மனா பட்டம் வாங்கி பந்தளத்து தேசத்து மன்னனாகி பாபர நண்பனாக்கி ஆலங்காட்டு சேனைக்கு தலைவனாக்கி அம்பல புலைக்கு கடுத்தனையும் பந்தாள படைக்கு வில்லனையும் மல்லனையும் தலைவனாக்கி தாம் படையை வலுப்படுத்தி 3 படைக்கு தலைவனா நின்னு வழி நடத்தி உதயனன் படையை சதைச்சு அவனை கருவறுத்து தர்மசாஸ்தா கோவில மீட்டெடுத்த ஆரியன் கேரள வர்மனான ஐயப்பனோட மறுபிறவியை பத்தின கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதையை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை தழுவி கதையோட சுவாரஸ்யத்துக்காக ஒரு சில புனைவுகளை சேர்த்து உங்களுக்காக கொடுக்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயப்பனோட பிறப்பு பத்தின கதையை சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போவோம். எல்லை தாண்டி எல்லை வந்து நாடு பிடிக்கும் வேட்கையில பல பேரரசு மேற்கொண்ட போர்களை எதிர்கொண்டு தோல்வி கண்ட பாண்டியனும் அவனோட வம்சாவளிகளும் பாண்டிய நாட்டை விட்டு பாண்டிய நாட்டு தலைநகரான மதுரை மண்ணை விட்டு வெளியேறு சூழல் வருது. அப்படி மதுரையை விட்டு வெளியேறின பாண்டிய வம்சாவளிகள்ல சில பேரு ராமநாதபுரம், திருநெல்வேலி, வள்ளியூர், தென்காசி, செங்கோட்டை, அச்சங்கோவில், சிவகிரின்னு பல இடங்களுக்கு புலம்பெயர்ந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிவகிரி செம்பல நாட்டை ஆண்ட பாண்டிய வம்சாவளிகள்ல உள்ள சில பேரு 10 சின்ன சின்ன கிராமங்களை உள்ளடக்கின சிற்றரசான பந்தல தேசத்தை கைப்பற்றி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பந்தல தேசத்து சிற்றரசுக்கு மன்னரான ராஜசேகர பாண்டியனோட ஆட்சியில இந்த 10 சின்ன சின்ன ஊரும் நல்ல செல்வ செழிப்போட கவலைன்னா என்னன்னு தெரியாத அதிகபட்சமான சந்தோஷத்தோட எந்த குறையுமே இல்லாம நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஆனா ராஜசேகர பாண்டியனுக்கு மட்டும் பாண்டிய நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், மதுரை மண்ணை விட்டு வந்துட்டோம்ன்ற கவலையை விட தனக்கு பின்னாடி தாம் பேரு விளங்க இந்த பந்தல தேசத்தை ஆள தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்ற நினைப்பு அவன் மனசுக்குள்ள கவலையா சேர்ந்து பாரம் கூடி போகுது. தீவிர சிவபக்தனா ராஜசேகர பாண்டியன் இருந்தாலும் அவனோட மனைவியான ராணி லட்சுமி நாராயணன மனசார நம்பி பூஜை பண்ணும் வைஷ்ணவ பக்தையா தான் இருந்து வர்றா. தினம் பொழுது விடியும் போதும் பொழுது அடையும் போதும் கணவன் மனைவி 2 பேரும் சிவனையும் திருமாலையும் நினைச்சு தான் கவலையை கொட்டி கண்ணீர் வடிக்காம எந்த நாளும் கடந்து போனதில்லைன்னு சொல்லலாம். இப்படியே காலமும் ஓட அதே காலகட்டத்தில் தான் கடுமையான தவத்தினால மும்மூர்த்திகளாலேயோ தேவாதி தேவர்களாலேயோ 14 லோகத்துல உள்ள ஆண்களாலேயோ தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கின மகிஷாசுரனை வதம் பண்ணி துர்கா தேவி அழிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணனோட மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்குற நோக்கத்துல மகிஷி பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட கடுமையான தவத்தை மெச்சி பிரம்மதேவரோ மகிஷிக்கு கண் முன்னாடி வந்து காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கும் போது தனக்கு மரணமே வராத அளவுக்கு ஒரு வரத்தை கேட்கணும்னு நல்லா யோசிச்சு சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறக்க போற பிள்ளையால மட்டும்தான் என்னோட மரணம் வரணும்னு ஒரு விவகாரமான வரத்தை கேட்கிறா. ஆணு இணை சேர்ந்து புள்ள பிறக்கிறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்றப்போ தனக்கு மரணம்ன்ற ஒண்ணு வரவே வராதுன்னு நினைச்சுதான் மகிஷி இந்த வரத்தை கேட்கிறா. பிரம்மனும் அவ கேட்ட வரத்தினால பின்னாடி வரப்போற விளைவு எதையும் யோசிக்காம அவ கேட்டபடியே கேட்ட வரத்தை கொடுத்துறாரு. மகிஷி தான் அடைஞ்ச வரத்தோட வலிமைய தான் அண்ணனோட மரணத்துக்கு பழி வாங்குற கருவியா பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. அதுபடியே 33 கோடி தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சாதுக்களையும் 14 லோகத்து வாழ் உயிரினங்களையும் கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறா. அவ படுத்தின கொடுமையை தாழாம அந்த கொடுமையில இருந்து தப்பிக்க அதுக்கான விடயத்தை தேடி பிரம்மனையும் திருமாலையும் சிவனையும் அடுத்தடுத்து பார்த்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. மகிஷி கேட்ட விபரீதமான வரத்தை பிரம்மன் கொடுத்தபடியே ஒரு பிள்ளைய பிறப்பெடுக்க செய்யறதுதான் அவளை அழிக்கிறதுக்கு ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருமால் அழகான பெண் ரூபமா மோகினியா அவதாரம் எடுத்து நிக்க அந்த மோகினியோட சிவபெருமான் இணை சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த பச்சிளங் குழந்தனால மகிஷிய வதம் பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மகிஷியோட மரணத்துக்கான நாளை கணிக்க ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவர். 12 ஆண்டு காலம் கழிச்சுதான் மகிஷியோட மரணம் சாத்தியம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் சிவன் மற்றும் திருமாலோட கலந்து பேசி ஹரிஹர புத்திரனை மறைச்சு வச்சு வளர்க்க முடிவு பண்றாங்க. அப்படி 14 லோகத்துல எங்கதான் மறைச்சு வச்சு வளர்க்கறதுன்னு யோசிக்கும் போது பந்தல தேசத்து மன்னனும் அரசியும் சிவனையும் திருமாலையும் மாத்தி மாத்தி கண்ணீர் விட்டு குழந்தை வரம் கேட்டது ஞாபகம் வருது. அவன் கிட்ட இந்த குழந்தைய சேர்த்து வளர செய்யலாம்னு முடிவு பண்ணி பந்தல தேசத்து மன்னனான ராஜசேகரன் கையில இந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு ஏதுவா
பம்பா நதிபாயும் அந்த அடர்ந்த வன காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு அடியில அந்த குழந்தைய போட்டுட்டு சிவனும் திருமாலும் குழந்தைய பிரிய மனசு இல்லாம அரை மனசோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அடர்ந்த காடுகளை உள்ளடக்கின பந்தல தேசத்தை ஆட்சி பண்ற ராஜசேகரனுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கே வேட்டையாட போறது மட்டும்தான். அப்படி வேட்டைக்கு வந்த ராஜசேகரனுக்கு அன்னைக்குன்னு பார்த்து எதிர்பார்த்த வேட்டை எதுவுமே அமையல. நினைச்சது நடக்காத மனச்சோர்வுல பம்பா நதியை ஒட்டி கூடாரம் போட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறான். மன்னனோட மனச்சோர்வை தெரிஞ்சுக்கிட்ட படைகளும் தளபதியும் அமைச்சர்களும் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம யாரும் யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைதிக்கு நடுவுல ஒரு குழந்தையோட அழுகு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மனச்சோர்வோட உட்கார்ந்திருந்த மன்னனும் அந்த அழுகு சத்தத்தை கவனிக்கிறான். தான் மந்திரிய கூப்பிட்டு அது யாரு என்னன்னு பாருங்கன்னு சொன்னாலும் அந்த குழந்தையோட அழுகு சத்தம் அவனுக்குள்ள என்னமோ பண்ணுது. மந்திரிய அனுப்பி என்னன்னு பார்க்க சொன்ன மன்னனே மந்திரி அந்த இடத்தை விட்டு நகண்டு போறதுக்குள்ள தானே அந்த அழுகு சத்தம் கேட்கிற திசை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். கால் ரெண்டும் பாதையை அளக்குது, கண் ரெண்டும் நாலா பக்கமும் தேடி அலையுது. அழுகு சத்தம் நெருங்க நெருங்க இதயத்தோட துடிப்பு சத்தம் பலமா கனமா கேட்க ஆரம்பிக்குது. ஓடி தேடி ஒரு வழியா குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிற அந்த இடத்தை நெருங்கினதோ குழந்தைய கண்ணுல பாக்குறான். அந்த அடர்ந்த வனத்துல ஆலமரத்து அடியில் 1000 சூரியனுக்கு ஒத்த பிரகாசத்தோட கல் மனச கரைய செய்யும் லேசான சிரிப்போட கழுத்துல மணியோட செப்பு சிலைய தெய்வாம்சம் கொண்ட முகத்தோட கிடக்கிற புள்ளைய பார்த்த ராஜசேகரனுக்கு தன்னோட குறைய போக்க தனக்காகவே இந்த புள்ளைய ஈசன் இந்த வனத்துல விட்டு என் கண்ணுல படும்படி செஞ்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த புள்ளைய தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு போற ராஜசேகரன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்ததுமே வேட்டைக்கு போன மன்ன கையில குழந்தையோட வர்றத பார்த்து கொஞ்சம் குழம்பி நிக்கிற ராணியும் ராஜசேகரன் நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொன்னதோ ராணியாருக்கும் சந்தோஷம் தாங்காம இத்தனை வருஷம் பாரமா மனசுக்குள்ள கிடந்த கவலை எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி ஆனந்த கண்ணீரா பெருக்கெடுத்து ஓட ஏக்கமெல்லாம் தீர தீர அள்ளி அணைச்சு முத்தமலைய பொழிய ஆரம்பிக்கிறா. மன்னர் குடும்பத்தோட சந்தோஷம் மக்களோட சந்தோஷமா மாறுது. பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்து தான் சந்தோஷத்தை மக்களோட பங்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரண்மனை ஜோதிடனை வர சொல்லி ஜாதகம் கணிச்சு பேர் சூட்ட முடிவு பண்றா. உத்திர நட்சத்திரம் பஞ்சமி திங்கள் ரிஷப லக்கணத்துல பிறந்த இந்த புள்ள ஈசனோட சாயலையும் விஷ்ணுவோட வசீகரத்தோடையும் தெய்வாம்சமா இருக்கிற இந்த புள்ளைக்கு என்ன பேரு வைக்கலான்னு யோசிக்கும் போது அவனோட கழுத்துல அதாவது கண்டத்துல மணியோட கிடைச்ச இந்த புள்ளைக்கு மணிகண்டன் பேரு வைக்கணும்னு பேசி முடிவு பண்ணி அதே பேரை சூட்டி தனக்கு பின்னாடி தன்னை போலவே இந்த நாட்டை ஆள போற இளவரசன் இவன் தானு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு ராஜசேகரன். மணிகண்டனோட வரவுனால பிள்ளை பேரு இல்லாத மலடின்ற பட்டத்தோட சுமந்து வாழ்ந்த ராணியும் கருத்தரிக்கிறா. மணிகண்டன் வந்த நேரத்துல தனக்குன்னு ஒரு புள்ள பிறக்க போற சந்தோஷத்துல மணிகண்டன் மேல அதிக பாசத்தையும் அக்கறையும் வைக்கிற ராஜசேகரன். ராணிக்கு பிள்ளையும் பிறக்குது, அதுவும் ஆண் குழந்தையாவே பிறக்குது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா இல்லைனாலும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளை மிஞ்சுற அளவுக்கு பாசத்தை கொட்டி விட்டு கொடுத்து பின்னி பிணைஞ்சு வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலமும் உருண்டு ஓடுது. ராஜசேகரனும் மணிகண்டனுக்கு களரி வில் வாள் வேலுன்னு இருக்கிற அத்தனை போர் கலைகளையும் கத்து கொடுக்க அதுக்குரிய குருவையும் குருகுலத்தையும் பார்த்து பார்த்து தேர்வு பண்ணி அனுப்புறான். ராஜசேகரன் என்னப்படியே மணிகண்டனும் அத்தனை வித்தைகளையும் அதி அற்புதமா கத்துக்கிறான். மணிகண்டனுக்கு 11 வயசு பூர்த்தி அடையுது. என்னதான் குறபோக்க வரங்கேட்டு வந்த புள்ளையா இருந்தாலும் தான் வயித்துல பிறக்காத புள்ளையா இந்த நாட்டை ஆளணுன்ற எண்ணத்தை ராணியோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நஞ்ச போல கலக்க ஆரம்பிக்கிறாங்க சில நல விரும்பிகள். அதோட சூழ்ச்சி சூட்சமம் தெரியாம ராணியும் நலன் விரும்பிகள் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டு மதி இழந்து மணிகண்டனை இளவரசனா ஆக்க கூடாதுன்ற எண்ணம் மூளைக்குள்ள ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வருது. மன்னனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் நினைச்சதை சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராணியும் நலன் விரும்பிகளோட யோசனைக்கு ஏற்ப ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த திட்டப்படி தனக்கு தீராத தலைவலி வந்ததா ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நல விரும்பிகளோட உதவியோட அந்த சதிக்கு அரண்மனை வைத்தியரையும் பணிய வச்சு புலிப்பால் கொடுத்தா தான் நோய் தீரும்னு சொல்ல வைக்கிறாங்க. ராணியோட நோய் தீர்க்கும் புலிப்பாலை கொண்டு வர்றவனுக்கு ராஜ்யத்துல பாதியை கொடுக்கிறதா ராஜசேகரன் தண்டோரா போட சொல்றான். அப்படி தண்டோரா போட்டும் பயனில்லாம போது தான் படையில ஒரு பகுதியை காட்டுக்குள்ள அனுப்பி புலிப்பாலை கொண்டு வர சொல்லி அனுப்பினாலும் எல்லாரும் வெறுங்கையோட தான் திரும்பி வர்றாங்க. கடைசியா இவங்க திட்டப்படியே அம்மாவோட நோய் தீர்க்க புலிப்பால் தானே கொண்டு வர்றதா வில்லாளி வீரனான மணிகண்டனை களத்துல இறங்குறா. இதுல நலன் விரும்பிகளுக்கும் ராணிக்கும் நினைச்சது நடக்க போதுன்ற சந்தோஷம் இருந்தாலும் ராஜசேகரனுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. எவ்வளவோ தடுத்து மணிகண்டன் தன் பாசத்தால ராஜசேகரனை கட்டி போட்டுட்டு புலி வேட்டைக்கு அரண்மனையை விட்டு வெளியேறி அடர்ந்த வனத்துக்குள்ள போக தயாராகிறான். அப்படி கிளம்புற மணிகண்டன் கூட சில வீரர்களை துணைக்கு அனுப்புறான். அதோட
வழியில பசிச்சா சாப்பிட சில பதார்த்தங்களையும் சிவனுக்கு மரியாதை செலுத்துற விதமா முக்கன் தேங்காய் 1-2 எடுத்து பதார்த்தம் ஒரு பக்கமும் தேங்காய் மறுபக்கமும் வச்சு இருமுடியா முடிஞ்சு தான் பிள்ளை கிட்ட கொடுத்து விடுறான். அப்படி இருமுடி சுமந்து அந்த அடர்ந்த வனத்துக்குள்ள பிரயாணப்பட்ட முதல் ஆளு மணிகண்டன் தான் சொல்லப்படுது. அப்படி இருமுடி சுமந்தபடி அந்த அடர்ந்த வனத்துக்குள்ள புலி வேட்டைக்கு வர்ற மணிகண்டனுக்கு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கி பஞ்சபூதங்களும் துணையா பின்தொடர்ந்து வருது. அதோட நாரதரு மணிகண்டனை வழிமறைச்சு மகிஷிய பத்தியும் மகிஷிக்கு பிரம்மன் கொடுத்த வரத்தை பத்தியும் அந்த வரத்தினால 33 கோடி தேவர்களும் அடையிற துன்பத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. எடுத்து சொல்லிட்டு அவளை அழிக்கும் பொருட்டே இந்த பூமியில ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா நீ பிறந்தேன்னு மணிகண்டனோட பிறப்பு ரகசியத்தையும் அவனோட பிறவி கடமையை புரிய வச்சதும் சிவனு திருமானு மணிகண்டனுக்கு முன்னாடி தோன்றி காட்சி கொடுக்கறாங்க. மகிஷியை அழிக்கும் வல்லமையும் போர் திறமைகளையும் ஏற்கனவே கத்துக்கிட்ட மணிகண்டனுக்கு வெற்றி அடைய ஆசி கொடுத்ததோட சூரபத்மனை வதம் பண்ண போற முருகனுக்கு உறுதுணையா நவகுமாரர்களை சேனையாக்கி சேனைக்கு தலைவனாக்கி அனுப்பி வச்ச மாதிரியே 12 வயசு பாலகனான மணிகண்டன் மகிஷியை வதம் பண்ண போற போர்ல மணிகண்டனுக்கு உதவியாவும் சேனையாவும் பஞ்சபூதங்களை அனுப்புனதோட அந்த சேனைக்கு தலைவனா கருப்ப சாமியை வரவழைச்சு மணிகண்டனுக்கு காவலா இருக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரத்துல மகிஷி இந்திரலோகத்துல இந்திரனோட அரியணையை பறிச்சு அமர்ந்து இந்திரனையும் இந்திரனுடைய சேனைகளையும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா. மணிகண்டன் தன்னோட வல்லமையினால மண்ணலோகத்தை விட்டு இந்திரலோகம் போய் மகிஷி கூட சரிக்கு சரி போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மணிகண்டனோட சேனை மகிஷியோட சேனைகளை துவம்சம் பண்ற அதே நேரத்துல மணிகண்டன் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி மகிஷியை தூக்கி இந்திரலோகத்துல இருந்து பூலோகத்தை நோக்கி வீசுறாரு. அப்படி இந்திரலோகத்துல இருந்து வீசப்பட்ட மகிஷி பூலோகத்துல அழுதையாற்று கரையில வந்து விழுகிறா. அங்க மறுபடியும் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் போர் நடக்குது. முழு பலத்தோட 2 பேரும் மோதிக்கிறாங்க. இறுதியா மணிகண்டனோட தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியாம மகிஷி மண்ணோட மண்ணா சரிகிறா. மண்ணுல சரிஞ்ச மகிஷியோட மார்புல கால வச்சு மிதிச்சபடி தாண்டவம் ஆடுறா மணிகண்டன். அந்த கோபத்தோட விளைவா தேவலோகமும் பூலோகமும் அண்ட சராசரம் அத்தனையும் அதிருது. மரணமே அண்டாதுன்ற மமதையில இருந்த மகிஷியோட மனசுக்குள்ள லேசா மரண பயம் எட்டி பாக்குது. தன்னை வீழ்த்தி மார்பு மேல கால வச்சு நிக்கிறது நமக்கு மரணத்தை பரிசளிக்க வந்த ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த புத்திரன் தான் புரிஞ்சுக்கிறா. அப்படியே எரும தலை கொண்ட மனித உடல்ல இருந்து உயிர் பிரியுது. உயிர் பிரிஞ்ச அந்த உடம்புல இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்படுறா. சாப வாங்கி மனுஷ உடம்புல எரும தலையோட இருக்க உருவத்தோட திரிஞ்ச தனக்கு சாப விமோச்சன தந்த மணிகண்டனை பார்த்து வணங்கி நிக்கிறா. என்ன சாபத்துல இருந்து விடுவிச்ச நீயே என்ன ஆட்கொள்ளணும்னு அவளோட ஆசைய சொல்றா. தாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் தவ யோகியா வாழ போறவன் எனக்கு இல்லற சுகமும் பெண் வாடையும் நெருங்க கூடாது. இருந்தாலும் என்னோட மானோட கடமை முடிஞ்சு கடவுள் நிலைய அடையும் போது சபரிமலையில கோவில் வாங்கி அருள் பாலிக்கும் காலம் வரும். அன்னைக்கு என்ன தேடி வர்ற பக்தர்களும் ஒன்ன தேடி வந்து வணங்குற விதமா மாளிகபுரத்து அம்மேன்ற பேரோடையும் புகழோடையும் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சதும் இந்திரன் தன்னோட சேனைகளோட பூலோகத்துக்கு வர்றா. மகிஷியோட கொடுமை பிடியில இருந்து விடுவித்த மணிகண்டனுக்கு பூத்தூவி நன்றி சொல்லி தான் இந்திர பதவியவே விட்டு கொடுக்கிறதா சொல்றான். பதவி ஆசை எனக்கு இல்லைன்னு மணிகண்டன் இந்திரனுக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பிறவி கடமை முடிஞ்சாலும் என்ன வளர்த்த கடன் ஒண்ணு இருக்கு. அம்மாவோட நோய் தீர்க்க மருந்து நான் அடையணும். அதை கொண்டு போய் அரண்மனை வைத்தியர்கிட்ட கொடுக்கணும். என் அம்மாவோட நோய் தீர்க்கணும்னு மணிகண்டன் இந்திரன் கிட்ட சொன்னதும் இந்திரன் பெண் புலியா உருமாறி மணிகண்டனை சுமந்தபடி அரண்மனை நோக்கி போறான். இந்திரனோட சேனைகளும் பெண் புலியா உருமாறி ஒரு புலி கூட்டமே புடைசூட மணிகண்டன் வரவு இருக்குது. அதை பார்த்த மக்கள் மன்னன் கிட்ட ஓடி போய் சொல்றாங்க. மணிகண்டனோட வரவு ராஜசேகரனுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குதே தவிர அமைச்சருக்கு அது இல்ல. ஏன்னா ராஜசேகரனுக்கு பின்னால ஆள வாரிசு இல்லாத சமஸ்தானத்தை தான் தான் ஆள போறன்ற பேராசையும் பெரிய நம்பிக்கையும் மணிகண்டனோட வரவு சுக்கு சுக்கா உடைச்சு எரியுது. அந்த கோபம் தான் மணிகண்டன் மேல அமைச்சருக்கு வன்மமா உருமாற காரணமா இருந்தது. மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம்னு அவர் அரங்கேற்றின பல திட்டங்கள் நிறைவேறாமலே போயிருக்கு. ராணியோட உதவியோட புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள்ள அனுப்புனா புலி அடிச்சு உயிர் பிரிஞ்சு நம்ம திட்டம் நிறைவேறும்னு நினைச்சு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்த அமைச்சரோட கனவு இப்ப கனவாவே கலைஞ்சு போயிருது. அமைச்சரோட வஞ்சத்துல சிக்கி இந்த சதிக்கெல்லாம் உடந்தையா இருந்த ராணியாரோ தான் தவற உணர்ந்து மணிகண்டனுக்கு எதிராக செஞ்ச சதி வேலை எல்லாத்தையும் ராஜசேகரன் கிட்ட எடுத்து சொல்லி மனசார மன்னிப்பும் கேட்கிறா. மன்னரும் மணிகண்டனும் மன்னிச்சதை தொடர்ந்து மணிகண்டனுக்கு மணிமுடி சூட்டும் தான் ஆசைய ராஜசேகரன் எடுத்து வைக்கிறான். அத மனம் திருந்தின ராணியும் முழு
முழுமையா ஏத்துக்கியா? ஆனா மணிமுடிய உடன்பிறவா தான் சகோதரனுக்கு விட்டு கொடுத்துட்டு தவ யோகியா கோவில் வாங்குற தாம் விருப்பத்தை மணிகண்டன் எடுத்து சொல்றான். இதை கேட்டு ராஜசேகரன் மறுத்து பேசினாலும் தான் அன்பு மகனோட ஆசைக்காக தான் மனசரை மணிகண்டனோட விருப்பப்படி அவன் தேர்வு பண்ண சபரிமலையில அவனுக்கான கோவில் ராஜசேகரன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மணிகண்டனோட புகழ் பந்தாள தேசம் தாண்டி நாலா திசையிலையும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மன்னர் வம்சாவளி மட்டும் கும்பிட தொடங்கின கோவில் மணிகண்டனோட அருளும் புகழும் அவனை நோக்கி பாமர மக்களையும் இழுத்து வந்து சேர்க்க ஆரம்பிக்குது. அடர்ந்த வனத்துக்குள்ள கோவில் இருந்தாலும் அன்றாட மக்கள் எல்லாம் வந்து போய் பூஜை எல்லாம் நடக்கிற கோவிலா அது மாறுது. அப்படியே காலமும் உருண்டு ஓடுது. அப்படி 10ஆம் நூற்றாண்டு வாக்குல இன்னைக்கு கேரள எல்லைக்குள்ள இருக்க அச்சங்கோவில் பகுதி அன்னைக்கு தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியா இருந்து வருது. அந்த அச்சங்கோவில கடந்து போற பிரதான வழிகள்ல தான் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கும் கேரளாவுல இருந்து தமிழ்நாட்டுக்கும் வியாபார நிமித்தமா வியாபாரிகளும் செல்வந்தர்களும் போறது வர்றதுமா இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்க இந்த எல்லை பகுதி அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு. அந்த வனப்பகுதியை ஒட்டி வாழ்ற மக்கள் எல்லாம் பயந்து ஒதுங்குற அளவுக்கு ஒரு மூர்க்கமான கொள்ளக்கூட்டம் ஒண்ணு இந்த பாதையை கடந்து போறவங்க எல்லாம் எடுத்து போற செல்வங்களை எல்லாம் வழி மறைச்சு வழிப்பறி பண்ற அந்த கூட்டத்துக்கு தலைவனா உதயணன் என்ற பலசாலி இருந்து வர்றான். அவனோட வீரமும் அறிவும் கூர்மையான சமயோஜித புத்தியும் ஒரு நாட்டுக்கு மன்னனா இருக்கிறவனுக்கு கூட இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு துணையா இருக்க சகாக்கள் எல்லாம் ஒரு சிற்றரசோட படைய நொடி பொழுதுல துவம்சம் பண்ற அளவுக்கு வீரத்திலையும் எண்ணிக்கையிலையும் ரொம்ப பெருசாவே இருக்குது. அது காரணமாவே எல்லா சிற்றரசர்களும் அவனை எதுக்க பயந்துகிட்டு ஒதுங்கி போறாங்க. அந்த பயத்தை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒரு படி மேல போய் ஊருக்குள்ள புகுந்து ஊரையே சேதப்படுத்தி கொள்ளையடிக்கிற அளவுக்கு உயர ஆரம்பிக்கிறான். தலைவரே, நாம இதுவரைக்கும் வழிப்பறி பண்ண பொருளும் சரி, ஊரு புகுந்து கொள்ளையடிச்ச பொருளும் சரி, கணக்கு வழக்கு இல்லாம குமிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி நம்மளை நம்பி நம்ம கூட்டத்துல சேர்ந்த ஆளுக விதைக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இந்த மலைக்குள்ளயும் காட்டுக்குள்ளயும் ஒண்ணுமில்லாத மாதிரி வாழ்க்கையை ஓட்டணும்? இப்ப அதுக்கு என்னடா பண்ணலான்ற கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க தலைவரே. நம்ம கிட்ட இருக்க பொண்ணு பொருள் நாடாளுற மன்னங்கிட்ட கூட இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்? இப்ப இருக்க வாழ்க்கையில என்ன குறை கண்டுட்டு நீ குறைனோ கஷ்டம்னோ நான் சொல்லல தலைவரே. இந்த காடு மலைகள்ல சுத்தி தெரியறதுலாம் நமக்கு பழக்கப்பட்ட ஒண்ணுனாலும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்ன்றது உங்க தலையெழுத்தா என்ன? இல்லதான். ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பேசுறேன்னு தான் புரியல. என்ன தலைவரே, இன்னுமா புரியல? சொல்ல வர்றத நேரா சொன்னா பரவாயில்ல. நீ தான் சுத்தி சுத்தி பீடிகை மட்டும் போடுறே தவிர விஷயத்துக்கு வர மாட்டியே. சரி தலைவரே, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீங்க இந்த காட்டுக்கு ராசாவா இருக்கிறத விட்டுட்டு ஏன் நாட்டுக்கு ராசாவாக கூடாது? நாட்டுக்கு ராஜாவா எப்படிடா? ஏன் தலைவரே முடியாதுன்னு சொல்றீங்களா? முடியாதுன்னு சொல்லலடா, அது நமக்கு தேவையானதா சொல்றேன். என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க? ஆமாடா, இப்ப நம்ம கிட்ட இருக்க பொண்ணு பொருளை வச்சு நம்மளும் நம்மள நம்பி இருக்கவங்களையும் வசதியா வாழ வைக்கிறோமோ இல்லையோ குறையில்லாம வாழ வைக்கிறோம். அது போக என்ன நம்பி என் கூட இருக்கவன்லாம் எனக்கான விசுவாசி. எனக்கு ஒண்ணுன்னா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. நான் சொல்ற வார்த்தைய அப்படியே கேட்கிறவங்க. அதுல நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி. அதை விட முக்கியமான விஷயம் என் பலம் பலவீனம் ரெண்டையும் தெரிஞ்சுக்க நினைக்காதவங்க. இதெல்லாம் இந்த காட்டு ஆள்ற ராஜாவான எனக்கு மட்டும் கிடைச்சதே தவிர நாட்டை ஆள்ற ராஜா எவனுக்கும் கிடைக்காது. அப்படி அவனுக்கும் கிடைக்குது நீ சொன்னேன்னா நமக்கு களவுக்கு துப்பு கொடுக்க இங்க எவனுமே இருக்க மாட்டான். நாடாளு ராஜாவுக்கு விசுவாசியா இருந்தா நீங்க சொல்றத பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப என்னடா, நாட்டுக்குள்ள கோட்டை கட்டி வாழ்ந்தாதான் ராஜாவா? அதே கோட்டையை இந்த காட்டுக்குள்ள கட்டி வாழ்ந்துட்டா போச்சுன்னு கூட இருக்கிற சகாக்களோட ஆசைக்கும் ஆலோசனைக்கும் இணங்கி உதயணன் தலைப்பாறை, இளஞ்சிப்பாறை, கரிமலை இந்த 3 பகுதியும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு பண்ணி தானும் தன்னோட சகாக்களும் சுகபோக வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏத்தாப்ல அத்தனை வசதி கொண்ட அரண்மனை ஒன்ன கட்டி சகாக்களோட ஆசைப்படியே காட்டுக்கு ராசாவா வாழ ஆரம்பிக்கிறான் உதயணன். அப்படி உதயணன் அரண்மனை கட்டி காட்டுக்கே ராசாவா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க தலைப்பாறை, இளஞ்சிப்பாறை, கரிமலை இந்த 3 வன பகுதியும் பந்தாள தேசத்து எல்லைக்குள்ள இருக்கிற பகுதியா வருது. உதயணனுடைய இந்த ஆக்கிரமிப்ப அவ மேல உள்ள பயத்தினால பந்தாள தேசத்து மன்னரும் கண்டுக்காம கடந்து போக அந்த பயத்தை அவனுக்கு சாதகமா ஆக்குற விதமா ஏன் தலைவரே எங்கெங்கயோ போய் நம்ம கைவரிசையை காமிச்சிருக்கோம். உங்க பேரை கேட்டாலே பயந்து தலைதெறிக்க ஓட வச்சிருக்கோம். ஆனா இந்த பந்தாள நாட்டு காட்டை மட்டும் ஆக்கிரமிச்சிட்டு அவன் தலையில கை வைக்காம விட்டது ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ண நீங்க தான் மனசு வைக்கணும். அங்க போய் கை வச்சுக்கிட்டு வேணா விடுறா. ஏன் தலைவரே,
பந்தாள மன்னனையும் அவர் படையும் பார்த்து பயப்படுறீங்களா இல்ல இறங்கி எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? பயமா யாருக்கு? எனக்கா? பந்தாள மன்னனுக்கு தான் இந்த உதயணனை பார்த்தா பயமே தவிர இந்த உதயனுக்கு இல்லடா. அதுவும் சரிதான் தலைவரே. அவ இடத்த ஆக்கிரமிச்சதுக்கு எதுவும் பண்ணாம அத பத்தி பேசாம இருக்கிறதே நம்ம மேல உள்ள பயத்தினால தானே. அதனாலதான் சொல்றேன், அந்த பயம் இருக்கும் போது அதை வச்சு நமக்கான ஆதாயத்தை பாத்துறோம்னு. என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான்டா. அப்ப அதுக்கான ஆளை இறக்கி நோட்டம் பார்க்க சொல்லு. அதே மாதிரி துப்பு கொடுக்க எவனாவது இருக்கானான்னு தேட சொல்லு. எதுக்கு தலைவரே நோட்டம் பார்க்கணும், துப்பு கொடுக்கற ஆளை தேடணும்? எதுவும் தெரியாம எப்படி அரண்மனைக்குள்ள களவுக்கு இறங்குறது? இப்ப அரண்மனைக்குள்ள யாரு களவுக்கு போறா? பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதானடா போகணும். ஆமா போகணும். அப்ப அரண்மனைக்கு தானே போகணும். பந்தாளத்து பொக்கிஷம் அரண்மனைக்குள்ள எங்க தலைவரே இருக்கு? அப்போ சபரிமலை கோயில்ல தானே இருக்கு. கோவில்ல என்னடா இருக்கு? தலைவரே, ராஜசேகர மன்னன் இருக்கும்போது சபரிமலை கோவில் கட்டுனதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஆமா, அப்ப அந்த தர்மசாஸ்தாவான மணிகண்டனும் மன்னரோட வளர்ப்பு புள்ளைன்னு தெரியாம இருக்காது. தெரியும்டா. அந்த ஆளு பெத்த பிள்ளைய விட வளர்த்த பிள்ளை மேலதான் பாசத்தை கணக்கு வழக்கெல்லாம் வச்சிருந்தாப்லையா. அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அந்த பாசத்தினாலதான் பிள்ளைக்கு போட்டு அழகு பாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஆபரணங்களை செஞ்சு வச்சிருக்காப்லையா. அப்படி செஞ்சு வச்ச ஒவ்வொரு நகையும் சொல்ல முடியாத மதிப்பு இருக்குமா. அது அத்தனையும் அங்க கோவில்ல தான் இருக்கு. அதோட மதிப்பெல்லாம் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா பந்தாளத்து அரண்மனையில இருக்கிறது பாதி கூட வராது. அது போக இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்தும் கேரளாவில இருந்தும் கூட்டம் கூட்டமா சாமியை பார்க்க சனங்க வந்து குமிஞ்சுகிட்டே இருக்கு. அது பத்தாதுன்னு நம்ம தொல்லை தாங்காம வியாபாரிகள் எல்லாம் அச்சங்கோவில் பக்கம் வர்றதை நிப்பாட்டி விட்டு பாதையை மாத்தி இந்த பக்கம் தான் போறாங்களாம். அதனால கோவில் பக்கம் போனோம்னா ஒரு அள்ளி போடலாம்னு அப்படித்தான் சகாக்கள் சொன்ன யோசனை தான் தன்னோட அழிவுக்கான முதல் படின்னு தெரியாத உதயணன் சபரிமலை தர்மசாஸ்தாவான மணிகண்டனோட கோவிலுக்கு கொள்ளையடிக்க போக தயாராகிறாங்க. கோவில் பொக்கிஷத்தோட பொதுமக்கள் நகையும் களவு பண்ண திட்டம் போட்டதுனால பொழுது களவுக்கு இறங்காம பட்ட பகல்லையே களவுக்கு இறங்குறாங்க. அப்படி சபரிமலை சாஸ்தா கோவிலுக்கு உதயன் தான் கொள்ளை கூட்ட வீரர்களை பெரும் படை மாதிரி திரட்டிக்கிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அடாதடியா உள்ள இறங்கி சனங்களை எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உதயனோட கொள்ளை கூட்டத்தை பார்த்த சனங்க நாலா திசையிலும் தெரிச்சு ஓடுது. எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. சனங்க எல்லாம் பயந்து ஓடுனதுக்கு அப்புறம் கோவில் பாதுகாப்பு வீரர்களும் கோவில்ல பூஜை பண்ணு நம்பூதிரிகள் மட்டும் இருக்காங்க. அவங்களை எல்லாம் புடிச்சு கட்டி போட்டு பொக்கிஷத்தை பத்தி விசாரிக்க ரத்த வர அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எம்பிட்டு அடிச்சு பொக்கிஷத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட வாங்க முடியல. நினைச்சது நடக்காத கோபத்துல உதயணன் இருக்கும் போது, என்ன தலைவரே, நாம நினைச்சு வந்த காரியம் எதுவும் நடக்காமலே போயிரும் போலயே. பேசாதரா, உன் மேல சொல்ல முடியாத அளவுக்கு கோபத்துல இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அரண்மனையில இறங்கியிருந்தா கூட இப்படி வெறும் கையோடு நின்றுக்க மாட்டோம். உன் பேச்ச கிட்டு இங்க வந்து ஒண்ணு கிடைக்காம இப்படி நிக்கிறோம். நான் இந்த களவுல இறங்கின காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்படி வெறுங்கையோடு நின்னதில்ல. இதெல்லாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா எதிரி எல்லாம் சொல்லிச்சிருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என் மேல உள்ள பயம் எவனுக்கு இல்லாமலே போயிரும். சரி விடுங்க தலைவரே, எப்பவும் எல்லாமும் நினைச்ச மாதிரியேவா நடக்கும்? எதிர்பாராம இப்படி எப்படி நடக்கிறது தான். இதுக்காக என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஓ மேல கோவப்பட்டு உன்னை கொண்டுட்டா எல்லாத்துக்கும் என் மேல உள்ள பயம் திரும்பி வந்துருமா? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நாம கோவிலுக்குள்ள பொக்கிஷத்தை தான் தேடி வந்தோம்னு மன்னனுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாது. ஒருவேளை இப்படியே நான் திரும்பி போயிட்டேன்னா இவங்க மூலமா தெரிய வரும், என் மேல உள்ள பயமும் போயிரும். அதனால இவங்க எல்லாத்தையும் கொன்னு போட்டுட்டு இந்த கோவில் இருந்த தடமே தெரியாத அளவுக்கு அடிச்சு உடைச்சு சேதப்படுத்தினா தான் உதயணன் பந்தாள தேசத்து சபரிமலை கோவில நிர்மூலமாக்கிட்டான்ற செய்தி மட்டும் எல்லா பக்கமும் பரவும். அப்ப என் மேல உள்ள பயம் ஒரு மடங்கு கூடுமே தவிர குறையாது. தலைவரே, நல்ல யோசனை. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் பயம் அப்படியே தொத்திக்கிறோம். அப்படியே செஞ்சிருவோம் சொல்லிட்டு உதயணன் கொல்லக்கூட்ட சகாக்கள் எல்லாம் கட்டி போட்டிருக்கும் கோவில் காவல் வீரர்களையும் நம்பூதிரிகளையும் குத்தி போட்டுட்டு மணிகண்டன் கோவிலை உடைச்சு அவனோட சிலையை நொறுக்கி தீய வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உதயணன் வச்ச தீயே மணிகண்டன் கோவிலை நிர்மூலமாக்குறது மட்டும் இல்லாம உதயணன் மேல உள்ள பயத்தையும் அச்சத்தையும் நாடு தாண்டி நாடு அவன் நினைச்ச மாதிரியே பரவ வைக்குது. அந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஜெயந்தன் வர்றான். அப்படி வந்த ஜெயந்தன் சபரிமலை
கோவிலோட நிலைமைய பார்த்துட்டு அதிர்ச்சியில வார்த்தை எதுவும் வராம சில மாதிரி நிக்கிறான். ஆனாலும் அவனை அறியாம அவன் கண்ணு ரெண்டு கலங்கி கண்ணீர் ததும்ப ஆரம்பிக்குது. என்னதான் மணிகண்டன் மேல ஜெயந்தனுக்கு பட்டுதல் அதிகமா இருந்தாலும் அவன் கண்ணீருக்கு காரணம் சபரிமலை கோவிலோட நிலைமைய பார்த்து மட்டுமில்ல, அவனை மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த தகப்பன் அங்க செத்து கிடக்கிறதையும் பார்த்துதான் இந்த ஜெயந்தனோட தகப்பன் மணிகண்டனுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பக்தி மனசோட தெய்வ தொண்டே பிறவி தொண்டு நினைச்சு மணிகண்டனோட கோவிலே உலகம்னு கிடக்கிற அவரு உதயணன் கூட்டத்தால கொல்லப்பட்ட நம்போதர்கள் கூட்டத்துல அவரும் ஒருத்தர் தான் தகப்பனை கொன்னதுக்கும் தான் தகப்பனை விட ஒருபடி மேல வச்சு பக்தியோட பார்க்கும் மணிகண்டனோட கோவிலை நிர்மூலமாக்குனதுக்கும் பழிக்கு பழி வாங்குற எண்ணத்துல உதயணனை அழிச்சு இந்த கோவிலை மீட்டெடுப்பேன்னு அந்த இடத்துல ஜெயந்தன் சபதம் போடுறான். பூஜை புனஸ்காரம் கடவுள் கோவில்னு அதை சுத்தியே வாழ்க்கை ஓட்டுற நம்போதிரி குலத்துல பிறந்த நம்ம தனியாளா இருந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமான்ற குழப்பமோ சந்தேகமோ ஜெயந்தனுக்கு இல்லவே இல்ல. நினைச்சத முடிக்கணும்ன்ற வேகமும் வெறியும் மட்டும்தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த வேகத்தோடையும் வெறியோடையும் உதயணன் கூட்டத்தை எதிர்க்கிற பலத்தை அடைகிறதுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் போர் யுத்திகளையும் ரொம்ப வேகமாவே கத்துக்கிறான். அப்படி எல்லாத்தையும் கத்து தேர்ந்தாலும் தனியாளா போராட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பலத்தோட படை பலத்தையும் சேர்க்கிற எண்ணத்துல பந்தாள தேசத்துல மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா சிற்றரசர்களையும் சந்திச்சு அவங்க ஆதரவையும் அவங்களோட படை உதவியும் கேட்கிறான். ஆனா எல்லாருக்கும் உதயணன் மேல உள்ள பயம் சபரிமலை சம்பவத்துக்கு அப்புறம் கூடி போனதுனால யாரும் ஜெயந்தனுக்கு உதவி பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இதனால மனசு வெறுத்து போன ஜெயந்தன் இனி மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி யார் கண்ணுலையும் படாத அளவுக்கு யாரும் தன்னை தேடி வர முடியாத இடத்தை தேடி போறான். அப்படி பொன்னம்பலமேட்டு பகுதியில் உள்ள ஒரு குகையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தன்னன் தனியாலா சோறு தண்ணி இல்லாம தேக பலமடைஞ்ச ஜெயந்தன் தெய்வ பலம் வேண்டி மணிகண்டனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவனோட தவம் வாரம் மாசம் கடந்து வருஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல உதயணன் தன்னை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்துல பந்தாள தேசத்துல மக்கள் கூடும் இடத்துல மக்களோட மக்களா கலந்து அவங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கூட்டத்துல ரெண்டு பேரு, ஏயா நம்ம நாட்டு நிலைமைய பத்தியா, நம்ம ஊருக்கே பேரு வழங்கின கோயில் இந்த கதியாக்கி வருஷம் ஒன்னாக போகுது. சாதி சனமெல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட முடியலன்ற கவலையை விட அந்த சாமியை இப்படி பண்ணவன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் மனசு அம்புட்டு வலிக்குது. என்னையா பண்றது, நீ நானும் மட்டும் யோசிச்சா போதுமா? இந்த நாட்டு மண்ணெல்லாம் அதை யோசிக்கணும். உன்னையும் என்னையும் மாதிரியே அந்த நம்போதிரி மகனும் ஆதங்கத்தோட தான் தெரிஞ்சான். எல்லா நாட்டுக்கும் போய் உதவி கேட்டான். ஆனா அவனுக்கு யாருமே உதவலையே. மத்தவங்களை விடியா, நம்ம நாட்டுல நம்ம கோவிலுக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்க ஒருத்த வந்திருக்கானே, அவனுக்கு உதவணும்னு நம்ம மன்னருக்கு கூட நினைப்புல பாத்தியா? நம்ம மன்னருக்கு மட்டும் இல்ல, எல்லா மன்னருக்குமே அந்த உதயணனை பார்த்தா பயந்தேன். பின்ன இருக்காதா? அவன் என்ன அன்னைக்கு மாதிரி காடு மேடுல சுத்தி திரிகிற களவாணி பயலாவா இருக்கான்? இன்னைக்கு அவன் நிலைமையே வேற. என்னையா சொல்ற? அட ஆமையா, அவன் அந்த காட்டையே கோட்டையா மாத்தி சரியான அரண்மனை ஒண்ண கட்டியிருக்கானா. அந்த காட்டுக்குள்ள அவனுக்கு தெரியாம யாரும் நுழைய கூட முடியாதா. அப்படி தப்பி தவறி நுழைஞ்சிட்டா கூட கண்கொத்தி பாம்பா சுத்திக்கிட்டு திரிகிற அவங்க ஆளுக பிடிச்சு உடனே கொண்டு விடுறாயலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா அவன் நாளைக்கே நம்ம நாட்டை பிடிச்சு நான் தான் ராசா, இனி ஏன் பேச்சத்தான் எல்லாரும் கேட்கணும்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னையா சொல்ற? அட ஆமையா, அவன் அந்த நினைப்போட சண்டைக்கு வர்றான்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்ம மண்ணை மட்டும் இல்ல எந்த மன்னனா இருந்தாலும் சேதி தெரிஞ்ச உடனேயே அரண்மனையை விட்டு வெளியேறி வேற பக்கமா தஞ்சம் புகுந்து ஓடி போயிருவான். அம்புட்டு பயத்துல கிடக்காங்க அவன் மேல. என்ன கூட்டத்துல அப்படி ரெண்டு பேர் பேசுறத கேட்ட உதயணனுக்கு தன்னைத்தானே மன்னனை நினைச்சு பதவி போதைய நல்லா தலைக்கு ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டத தான் கூட வந்தவங்கிட்ட, ஏண்டா நான் சண்டைக்கு வரேன்னு தெரிஞ்சா இவங்க பேசிக்கிட்ட மாதிரி மன்ன அரண்மனையை விட்டு ஓடிடுவாரா என்ன தலைவரே? மன்னராகிற ஆசை வந்துருச்சா? ஏண்டா நான் ஆசைப்படக்கூடாதா? ஐயோ தலைவரே, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல. நான் கேட்கும் போது இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொன்னீங்களே, இப்ப அத பத்தி பேசுறீங்களே, அதத்தான் ஆச்சரியமா கேக்குறேன். வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அதை பயன்படுத்திக்க நினைக்கிறது தப்பு இல்லையடா. தாராளமா பயன்படுத்திக்கலாம் தலைவரே. ஆனா அதை சண்டைக்கு போய் தான் சாதிக்கணும்னு இல்ல. பின்ன அந்த பல்லக்கு பாருங்க, அந்த பல்லக்குல என்னடா? அந்த பல்லக்குல போறது யாருன்னு தெரியுதா?
பல்லக்குல யாரு போவா? அதுவும் இம்புட்டு பாதுகாப்போட ராணியா தான் இருக்கும். என்ன தலைவரே இம்புட்டு வெள்ளந்தியா இருக்கீங்க? ராணி மட்டும்தான் பல்லக்குல போவாங்களா? ராஜாவோட தங்கச்சி எல்லாம் போக மாட்டாங்களா? என்னடா சொல்ற? அட ஆமா தலைவரே, நம்ம நாட்டு மன்னருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா சண்டைக்கு போய் மன்னராக வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். சம்பந்தம் பண்ணி மாப்பிள்ளையாவே போயிட்டீங்கன்னா அப்படியே சொந்த பந்தத்தோட சேர்ந்து மன்னராயலாம் பாருங்க. என்னடா பேசுற? இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது எப்படி தானா நடக்கும்? நம்ம தான் தலைவரை நடக்க வைக்கணும். அதைத்தாண்டா எப்படின்னு கேக்குறேன். எப்பவும் போலதான்னா முறையா பந்தல மன்னனுக்கு தூது அனுப்புவோம். அனுப்பி அவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்க போறியா? அவன் எப்படியும் முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஐயோ தலைவரே, தூது அனுப்புறதெல்லாம் அவன் என்ன நினைக்கிறான் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பின்ன நாம என்ன நினைக்கிறோம்னு அவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. அப்படி தெரியப்படுத்துறதுனால என்ன பெருசா நடந்துற போகுது? தலைவரே, உங்க கண்ணு பந்தாள தேசத்து மண்ணு மேல விழுந்தது பத்தாம நம்ம வீட்டு பொண்ணு மேலையும் விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மண்ணை கதி கலங்கி போயிருவான். ஒருவேளை பயந்து தான் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி நீ நினைக்கிற மாதிரி நடக்காம போயிட்டா, நடக்காம போனா என்ன, உங்க திட்டப்படியே சண்டைக்கு போயிருவான். அப்ப தூது அனுப்பு, என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு உதயணன் சொல்ல, உதயணன் சம்மதப்படியே பந்தாள மன்னருக்கு தூது சொல்ல ஆளை அனுப்புறாங்க. அப்படி அனுப்புன ஆளு அரண்மனைக்கு வர்றான். அரண்மனைக்கு வந்து மன்னர் கிட்ட உதயணன் விருப்பத்தை எடுத்து சொல்றான். தூது வந்தவனுக்குரிய மரியாதையை கொடுத்து வரவேற்று அரண்மனையில அமர வச்சு தூது என்னன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் கொஞ்சமும் கோபப்படாம அதே மரியாதையோட உதயணனுக்கு தான் தங்கச்சியை கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு மன்னரு. மன்னரோட பதில கேட்ட உதயணனுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு கேட்டு கோவப்படுறான். ஆரம்பத்துல உதயணனுக்கு சண்டை போட்டு தான் ராஜ்யத்தை பிடிக்கணும்ன்ற எண்ணம் இருந்ததே தவிர மன்னரோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணி எண்ணம் இல்லாம தான் இருந்தா. தான் விருப்பத்தை மன்னர் மறுத்து பேசினதும் மன்னரோட தங்கச்சியை கடத்தி வந்து கட்டாய கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சபதம் போடுறான். அப்படி உதயணன் பந்தள தேசத்தை அரண்மனைக்குள்ள தான் கூட்டத்தோட இறங்கி மன்னரோட தங்கச்சியை கடத்திட்டு வந்து தன்னோட கரிமலை கோட்டையில பலத்த காவல்ல அவளை சிற வைக்கிறான். தன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சு ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல, அதுக்கு நீ உன் மனசை மாத்திக்க, உனக்கு 1 மாச காலக்கெடு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு உதயணன் போயிடுறான். அத தொடலத்து இளவரசிய உதயணன் சிறைப்படுத்தினதுக்கு அப்புறம் பந்தளத்து மன்னனும் தான் தங்கச்சியை உதயணன் கிட்ட இருந்து மீட்டெடுக்க முடியுமோ முடியாதோன்ற குழப்பத்திலையும் அவன் மேல உள்ள பயத்தினாலையும் எந்த முயற்சியும் எடுக்க முடியாம தன்னோட இயலாமைய நினைச்சு மனசு உடைஞ்சு போயிடுறான். அவன மாதிரியே சிறைப்பட்டு கிடக்கிற இளவரசியும் நாட்கள் நகர நகர நம்மள இந்த கொடூரன் கிட்ட இருந்து காக்க யாரும் வரப்போறது இல்லைன்றதை நினைச்சு மனசு உடைஞ்சிருக்க அந்த நேரத்துல பொன்னம்பலமேடு வனப்பகுதி குகையில தேக பலமடைஞ்ச ஜெயந்தன் தெய்வ பலம் வேண்டி தவம் பண்ணி கிடக்கிற அவனுக்கு ஆதி சக்தியான ஜெகதாம்பிகையின் ஆத்ம ரூபமா கிருதயத்தில் பிரிய புத்திரனா ஆதி அவதாரம் கொண்டவன். அந்த பேரண்டத்தை அன்னையின் ஆணைக்கு இணங்கி ஆட்டி வைக்க வந்தவன். கிருதயார விந்த வாசியா மும்மூர்த்திகளுக்கு காட்சி தந்தவன். ஹரிகரன் ஆசைக்காக வரமா வந்து ஹரிகர புத்திரனா தர்ம சாஸ்தாவா பேரு கொண்டு பிறந்தவன். பந்தல மன்னனுக்கு வாரிசா மணிகண்டனா பேரு வாங்கி வளர்ந்தவன். மகிழ்ச்சியை வதம் பண்ணி சபரிமலை பொன்படி 18 கோவில் கொண்டு நின்றவன். தர்ம சாஸ்தாவே மணிகண்டனவே ஐயப்பனா மறுபறவை எடுக்க வந்தவன். அப்பேற்பட்டவன் ஜோதி ரூபத்துல ஜெயந்தனுக்கு காட்சி கொடுக்கிறான். ஐயனே, என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து மனமிறங்கி காட்சி தந்து மனிதர்களால் மனமுடைந்த எனக்கு ஒளி ரூபத்தில் நம்பிக்கையை விதைத்து விட்டீர்கள். என் எண்ணத்தின் தர்மத்தை உணர்ந்து அருள் கொடுத்த தர்ம சாஸ்தாவே, மனதார துதித்துன்னை அடிபணிகிறேன் ஐயனே. ஜெயந்தா, நான் பிறவி கொண்டதும் பலரும் துதித்து போற்றும் கடவுளானதும் விதியின் வழி என்பது எத்தனை நிதர்சனமோ அதை போல்தான் என் ஆலயம் சிதைந்ததும் வழிபாடின்றி கிடப்பதும் அவ்விதி ஆட்டி வைக்கும் விளையாட்டின் வழியே அன்றி வேறொன்றுமில்லை. தர்மத்தின் காவலனாய் அதர்மத்தின் காலனாய் இப்பூவுலகில் என் அம்சம் விளங்கி வர அதை எல்லோருக்கும் உணர்த்தி நிலைபெறவே அதர்மத்தின் முழு வடிவாய் உதயணனை பிறப்பெடுத்து வளரச் செய்து வேடிக்கை பார்த்து வருகிறேன். அவனை அழிக்கும் வல்லமையை உனக்கருளி வதம் முடிப்பது என் நோக்கமோ அந்த விதியின் நோக்கமோ இல்லை. ஆழம் விருட்சமாய் வேறுபரப்பி வளர்ந்திருக்கும் அதர்மத்தை கருவறுக்க நானே பிறவி கொள்வேன். அந்த காலமும் கனிய துவங்கும் நாள் இன்னும் வெகு தூரம் இல்லை. நான் பிறவி கொள்ளும் கருவறை கொண்டவளோ அந்த உதயணன் கொடும்பிடி
பிடியில் அகப்பட்டு சிறையில் அடைபட்டு கிடக்கிறாள். அவளை மீட்டெடுப்பதன் மூலமே உன் எண்ணமும் விதியின் பாதையும் சரி செய்யப்பட்டு நான் பிறவி கொள்வேன். அதற்கான கருவியாகவே விதி உன்னை தேர்வு செய்து என்னை நோக்கி தவம் புரியச் செய்தது. பிறவி கடமை என்னவென்று தெரியாமல் இருந்த உனக்கு உன் பிறவியின் நோக்கம் சொல்லிவிட்டேன். அத்தோடு அதற்கான வழிவகுத்து கொடுப்பதுடன் வலிமையையும் அருள்கிறேன். அதை பயன்படுத்தி உன் பிறவி கடமை நிறைவு செய்ய நான் வளர்ந்த பந்தல தேசத்து இன்றைய மன்னனின் தங்கையை மீட்டெடுப்பாயாகன்னு மணிகண்டன் ஜெயந்தனுக்கு அவனோட பிறவி கடமை என்னன்னு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றுறதுக்கு கால நேரம் பார்த்து களத்துல இறங்க தயாராகிற அந்த நேரத்துல பந்தல தேசத்து மன்னனோட தங்கச்சி உதயணன் சிறையில் அடப்பட்டு கிடக்கிறவ தன்னோட நம்பிக்கை எல்லாம் இழந்து மனசு உடைஞ்சு உதயணன் விருப்பத்துக்கு இணங்க மனம் இல்லாம தன்னோட உயிரை மாச்சிக்க முடிவெடுக்கும் போது பொன்னம்பலமேட்டு குகையில தவம் பண்ண ஜெயந்தனுக்கு காட்சி கொடுத்த மாதிரியே கொடுஞ்சிறையில அடப்பட்டு அவதிப்படும் இளவரசிக்கு மணிகண்டன் அதே ஜோதி ரூபத்துல காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து, நான் வளர்ந்த குலத்தில் பிறந்த மகளே, மனம் உடைந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணம் இனி உனக்கு வேண்டாம். மன்னர் படையும் மன்னனும் வாராமல் போனால் என்ன, உன்னை மீட்டெடுக்க என் அருளும் துணையும் என்றுமே உன் உடனிருக்கும். கவலை வேண்டாம். கள்ளம் கபடமில்லா குழந்தை மனதோடு சிறகடித்து மகிழ்ந்து வாழ்ந்த நீ சிறைப்பட்டு சிரமப்பட்ட காலம் முடிவுக்கு வரப்போகிறது. என் வழிகாட்டுதலின்படி வரப்போகும் ஜெயந்தன் உன்னை விரைவில் இச்சிறை உடைத்து மீட்டுச் செல்வான். கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு. காலம் கனியும். அதுவும் ஓரிரு நாட்களில் நிகழும். கஷ்டங்கள் தீர்ந்து உன் பிறவி கடன் நிறைவு செய்யும் வாழ்வினை வாழப் போகிறாய். அதை நோக்கி மனதை செலுத்து. கண்ணீரும் கவலை கொண்ட முகமும் இனி உனக்கு சொந்தமில்லை. இழந்த புன்னகையும் இன்பமான இல்லறமே உன் உடமையாக இருக்க காத்திருக்குன்னு சொல்லிட்டு ஜோதி ரூபத்துல காட்சி கொடுத்த மணிகண்டன் பந்தல மன்னரோட தங்கச்சிக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு மறைஞ்சு போறாரு. அங்க ஜெயந்தனும் பொன்னம்பலமேட்டை விட்டு கிளம்பி உதயணன் அரண்மனை இருக்கிற கரிமலையை நோக்கி வர்றான். கண்கொத்தி பாம்பா கரிமலை வனத்துக்குள்ள எவனையும் நுழைய விடாத அளவுக்கு காவல் காக்கும் உதயணனோட கல்வர் கூட்டத்துக்கு கண்ணுல மண்ணை தூவிட்டு கரிமலை வனத்துக்குள்ள நுழைஞ்சதோட உதயணன் அரண்மனையை நெருங்குற ஜெயந்தன் காட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே அரண்மனைக்குள்ள அவ்வளவு சுலபமா நுழைய முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்துறாம பொறுமையா நிதானமா யோசிச்சு யாரு கண்ணிலையும் படாத மாதிரி அரண்மனை அவனோட கண் பார்வையில இருக்கிற தூரத்துல பதுங்கி நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அரண்மனை காவல் குறையிற நேரத்துக்காக விடிஞ்ச பொழுது மங்குது. மங்குன பொழுது இருளுது. அண்ணன் தண்ணி இல்லாம பதுங்கி நோட்டம் பார்த்த ஜெயந்தனுக்கு உடம்பு கலப்புல கண்ணு சொருக ஆரம்பிக்கிறான். அவன மாதிரியே அரண்மனை காவல்ல இருக்க உதயணனோட கல்வர் கூட்டத்து வீரர்களும் ஒவ்வொருத்தனா தன்னை மறந்து காவல் காக்கிற வேலையை மறந்து நின்ன இடத்திலேயே நின்னபடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கண்கொத்தி பாம்பா நின்னவங்க கண்ணசந்த நேரம் வந்தும் அதை பயன்படுத்த முடியாதபடி ஜெயந்தன் தூங்கவும் மணிகண்டன் அசரீரி வழியா, ஜெயந்தா கண் அயர்ந்தது போதும், கண் விழித்து எழுந்து கொள். காவல் தளர்ந்த தருணம் வந்து விட்டது. உன் கடமையை நிறைவு செய்யும் நேரம் இதுதான். சரியாக பயன்படுத்திக் கொள். காலம் தாமதிக்காதே. உடனே செல்லுன மணிகண்டன் சொன்னதும் அந்த குரல் தன்னை மறந்து தூங்கி கிடந்த ஜெயந்தன் மண்டைக்குள்ள இடி விழுந்த மாதிரி இறங்கின கணமே கண்ணை முழிச்சு கடமையை செய்ய தயாராகிறான். அண்ணன் ஆகாரம் இல்லாம நோட்டம் பார்த்து களைச்சு போன ஜெயந்தனுக்கு மணிகண்டனோட குரல் கேட்டு எழுந்ததும் கலப்பு உடம்பு சோர்வு எல்லாம் காணா போய் உற்சாகமாவும் உடல் முழு வலிமையோடையும் பதுங்கி இருந்த இடத்தை விட்டு வெளியேறி உதயணன் அரண்மனையை நெருங்கி போறான். கண்ணசந்து தூங்கி கிடக்கிற காவல் வீரர்களை எல்லாம் தாண்டி மெல்ல மெல்லமா காலடி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு பொறுமையா முன்னேறி பாதாள சிறை இருக்கிற இடத்துக்கு படிக்கட்டு வழியா இறங்கி பாதாள சிறையோட கதவை அடைஞ்சு சத்தமே கேட்காத மாதிரி மெதுவா கதவை திறக்கிறான். பாதாள சிறையோட கதவை அடைஞ்சு சத்தமே கேட்காத மாதிரி மெதுவா கதவை திறந்து சிறைக்குள்ள போன அவனை பந்தல மன்னனோட தங்கச்சி பாக்குறா. அவனை பார்த்ததும் மணிகண்டன் ஜோதி ரூபமா ஜெயந்தனை பத்தி சொல்லும் போது அவளுக்குள்ள அவனை உருவகப்படுத்தி பார்த்த அந்த உருவம் அச்சு பெசராம ஜெயந்தன் இருக்கிறத பார்த்துட்டு மணிகண்டன் சொன்ன ஜெயந்தன் இவன் தான் புரிஞ்சுக்கிட்டு தயக்கமோ பயமோ இல்லாம கூச்சல் எதுவும் போடாம ஜெயந்தன் கண் ஜாடையில சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கை விலங்க அவுத்துட்டு அவன் கைய புடிச்சதுமே பெரிய நம்பிக்கையோட அவன் கைய அவளும் இருக பிடிக்கிறா. அவ கையோட இறுக்கத்தை வச்சு ஜெயந்தனும் அவ தாமேல வச்சிருக்க நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அவளோட நம்பிக்கையை காப்பாத்துற விதமா புடிச்ச கையை எடுக்காம அந்த சிறையை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து அந்த பாதாளத்து படிக்கட்டு
கேட்டு வழியா மெதுவா மேல ஏறி வரான். அப்படி மேல ஏறி அரண்மனையை விட்டு வெளியேறின அடுத்த கணமே கரிமலை வனத்தை விட்டு 2 பேரும் வெளியேறாங்க. அதுக்குள்ள பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. காப்பாத்தின மன்னரோட தங்கச்சிய கையோட பந்தல அரண்மனைக்கு கூட்டிட்டு போகாம தான் தங்கி இருந்த பொன்னம்பலமேட்டு குகைக்கு கூட்டிட்டு போய் அவளை தங்க வச்சுட்டு ஜெயந்தன் மட்டும் நாட்டுக்குள்ள இருக்க நிலவரத்தை பார்க்க போறான். அப்படி போய் பந்தல மன்னனை சந்திச்சு அவர் தங்கச்சியை மீட்டு வந்ததை சொல்லி அவளை அரண்மனையில கொண்டு போய் சேர்த்துலாம்னு நினைச்ச ஜெயந்தனுக்கு அங்க 2 விஷயம் காத்திருக்கு. முதல் விஷயம், உதயனால கடத்தப்பட்ட பந்தல மன்னனோட தங்கச்சி கடத்தப்பட்டு அரண்மனையை விட்டு வெளியேறி 21 நாளைக்கு மேல ஆகுது. பொதுவாவே அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க அரண்மனையை விட்டு வெளியேறி 21 நாளைக்குள்ள திரும்பி வரலன்னா அவங்க இறந்துட்டதா நினைச்சு எல்லா காரியமும் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் ஜெயந்தன் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. பந்தல மன்னனோட தங்கச்சி உதயனால கடத்தப்பட்டு 21 நாளைக்கு மேல ஆகியும் அவளை மீட்டெடுக்கவோ அவளை பத்தின தகவல் எதுவும் தெரியாதுன்றதோ நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து அது பேசு பொருளா மாறி போனதை தாங்க முடியாத பந்தாள தேசத்து மன்னன் ஊரோட வாய அடைக்கிறதுக்காக தனக்கு விருப்பம் இல்லைனாலும் அதை செய்யறாரு. அவரு மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை வெளியில நின்னு வேடிக்கை பார்க்கிற ஜெயந்தனுக்கு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்ல. ஆனா ஜெயந்தனுக்கு 2வது சம்பவம் அவனுக்கு ஒன்னு தெளிவா புரிய வைக்குது. பந்தாள தேசத்து மன்னனோட தங்கச்சிய ஜெயந்தன் மீட்டெடுத்து வந்தது உதயணனுக்கு தெரிய வரலனா கூட தன்னோட அரண்மனை பாதாள சிறையில பலத்த பாதுகாப்போட அடைச்சு வச்சிருந்தவள இப்போ காணோம்ன்றது உதயணனுக்கு தெரிய வருது. அவனோட பாதுகாப்புல இருந்து அவ எப்படி தப்பிச்சு போனா இல்ல யாராவது மீட்டு போனாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உதயணன் தான் ஆட்களை பந்தாள தேசம் முழுக்க உளவு பார்க்க அனுப்பி வைக்கிறான். அதுல ஒருத்தனை பந்தல அரண்மனைக்குள்ள உளவு பார்க்க வந்திருக்கிறத ஜெயந்தன் பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறான். அந்த தர்ம சாஸ்தாவான மணிகண்டன் நமக்கு எடுத்து சொல்லி புரிய வச்ச பிறவி கடமைய சரியா செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா சிறையில அடைபட்டவளை மீட்டு வந்தாலும் அரண்மனையில கொண்டு வந்து சேர்க்க முடியாம போச்சு. மன்னர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் தங்கச்சிய அவர்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தாலும் கடத்தப்பட்டவ திரும்ப வரமாட்டான்னு முடிவு பண்ணி அவ இல்லாமலே போயிட்டதா நினைச்சு தர்ப்பணமும் கொடுத்த அவர்கிட்ட அவ இருக்கிறது தெரிஞ்சா ஏத்துப்பாரா இல்ல தான் காவல்ல இருந்தவளை யாரு மீட்டெடுத்தான்னு தெரியாத உதயனோட கோபம் தான் மேல திரும்பிடும் நினைச்சு மறுத்துருவாரான்னு தெரியல. பின் விளைவுகள் என்ன நடக்கும்னு யோசிக்காம அவசரப்பட்டு மன்னரோட தங்கச்சிய பத்தின விஷயத்தை வெளியே சொல்றதை விட இப்போதைக்கு அது யாருக்குமே தெரியாத ரகசியமாவே வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நடந்த விஷயத்தை முதல்ல அந்த பொண்ணு கிட்ட தெரியப்படுத்துவோம். அவளோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் விதிவிட்ட வழி என்னன்னு அந்த மணிகண்டனே சொல்லட்டும்னு அவன் குழப்பத்தை அவனுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிட்டு ஜெயந்தன் பந்தல அரண்மனையை விட்டு கிளம்பி பொன்னம்பலமேட்டு குகைக்கு போறான். நடந்து போற பாதை முழுக்க நடந்ததை நினைச்சு பல யோசனையோட போனாலும் தன்னை யாரும் பின்தொடர்ந்து வராத அளவுக்கு கவனமாவும் சூதானமாவும் தான் போறான். அப்படி அவன் பொன்னம்பலமேட்டு குகையை அடைகிறதுக்கும் பொழுது இறங்குறதுக்கும் சரியா இருக்குது. உள்ள வந்து அவளை பார்த்ததும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, அரண்மனையில வசதியா வாழ்ந்த பொண்ணு நீங்க. ஒரு வசதியும் இல்லாம இந்த குகையில உங்களை தனியா விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க கூட மறந்துட்டேன். பொழுது விடிய உங்களை இங்க விட்டுட்டு போனேன். இப்ப பொழுது இறங்கிருச்சு. பசிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கூட யோசிக்காம விட்டுட்டேன். கொஞ்சம் பொறுங்க, உங்க பசிக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்றேன். எதற்காக இந்த பதற்றம்? தேவையற்ற தங்களின் பதற்றம் என் அரண்மனை வாழ்வை மட்டும் நினைவுபடுத்துகிறதே தவிர 30 நாட்களுக்கு மேலாக நான் கொண்ட சிறை வாழ்க்கையை மறந்து போக செய்துவிட்டது பாருங்கள். அடிமையாய் அனுபவித்த சிறை வாசத்தை விட இது ஒன்றும் கொடியது அல்ல. தாங்களும் அந்த கொடியவர்கள் போல அல்ல. ஈடில்லா சந்தோஷங்களை அனுபவித்து வந்த எனக்கு இருப்பதை வைத்து சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு அல்லவா? இருக்க போகும் ஓரிரு நாட்களில் இதையும் நன்கு அனுபவித்து கற்றுக்கொள்கிறேன். விடுங்கள். நீங்க சொல்ற மாதிரியே இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு 1-2 நாள் மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கும் ஆசை. ஆனால் என்ன? இல்ல இளவரசி, நடக்கிறத பார்த்தா நீங்க இருக்கிற இந்த இடம் தான் எப்பவும் உங்களுக்கு சொந்தமாகி போகுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சொல்வதென்றாலும் அதை நேரடியாக சொல்லுங்கள். அந்த மணிகண்டன் எனக்கிட்ட கட்டளைப்படி சிறையில அடப்பட்டு கிடந்த உங்களை மீட்டு கொண்டு வர முடிஞ்சதே தவிர உங்களை உங்க இடத்துல சேர்க்க வழி இல்லாம போச்சு. வழி இல்லாமல் போனது என்றால் அந்த உதயணன் உங்களை அரண்மனையை விட்டு கடத்திட்டு போய் இன்னையோட 30 நாளைக்கு மேல ஆக போகுது. உங்க பந்தல தேசத்து குடும்ப வழக்குப்படி 21 நாள் ஆகியும் நீங்க அரண்மனைக்கு திரும்ப வராததால நீங்க இறந்துட்டதா முடிவு பண்ணி பந்தல தேசத்து மன்னர் ஈம சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதையும் மீறி
உங்களை அந்த உதயணன் பிடியில இருந்து விடுவிச்ச விஷயத்தை எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா உதயணன் ஆட்களோட கண்கள் மொத்தமும் பந்தல தேசத்து எல்லையை சுத்தியும் பந்தல அரண்மனைக்குள்ளேயும் சுத்தி சுத்தி வருது. அதை எதையும் பொருட்படுத்தாம மன்னர்கிட்ட எடுத்து சொன்னாலும் அந்த உதயணன் மேல உள்ள பயத்தை தாண்டி உங்களை ஏத்துப்பாரா மாட்டாரான்ற சந்தேகத்துல நான் எதுவும் சொல்லாம திரும்பி வந்துட்டேன். தங்களின் சந்தேகமும் சரிதான். கடத்தப்பட்ட என்னை மீட்பதற்கு வராத துணிவு என்னை ஏற்றுக்கொள்வதில் மட்டும் வந்துவிடுமா என்ன? அப்படி நம்பினால் என்னை விட முட்டாள் இந்த உலகில் யாரும் இல்லை. சரி விடுங்கள், நடந்தவை நடந்தவையாகவே போகட்டும். இனி என்ன செய்வதென்று தங்களுக்கு ஏதும் திட்டம் இருக்கிறதா? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இளவரசி. இதுவரைக்கும் வழிகாட்டின மணிகண்டன் தான் இதுக்கும் ஏதாவது வழி சொல்லணும். அவனை நோக்கி விடயம் தேடி அவனே கதின்னு கிடக்கிறத தவிர நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் மேடுல அந்த குகையில ஜெயந்தனும் பந்தல மன்னனோட தங்கச்சிக்கு மணிகண்டனை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சோதிச்சு பார்க்கறத தாண்டி நடக்க வேண்டிய எல்லாமே விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டு விதியின் காலம் வந்ததும் மணிகண்டன் மறுபடியும் ஜோதி ரூபமா ஜெயந்தனுக்கும் பந்தல இளவரசிக்கும் ஒரு சேர காட்சி கொடுக்கிறாரு. அப்படி காட்சி கொடுத்துட்டு, ஜெயந்தா கண் திறந்து பார், உன் மனக்குழப்பம் நீங்கும் வழியை சொல்ல நானே வந்துள்ளேன். ஐயனே, ஏன் இந்த விளையாட்டு? மீட்டெடுக்க வழி தந்த நீ ஏன் அவளை அவளின் இருப்பிடம் சேர்க்க இயலாத சூழலை உருவாக்கி தந்தாய்? அதுவும் விதியின் விளையாட்டுத்தான் ஜெயந்தா. ஐயனே, என்ன சொல்கிறீர்கள்? ஆம் ஜெயந்தா, விதியின்படி அவளை அரண்மனையில் சேர்ப்பதாக இருந்தால் உதயணன் மனதில் அவளை சிறைப்பிடித்து மணமுடிக்கும் எண்ணத்தை விதைக்காமலே விட்டிருப்பேன். அப்படி விதைத்து கடத்தி இருந்தாலும் அவள் அடைபட்ட கணமே உன்னை அனுப்பி மீட்டியிருப்பேன். ஆனால் காலம் தாமதித்ததும் அவளை அரண்மனை சேரவிடாத சூழலை ஏற்படுத்தியதும் அந்த விதியின் நிகழ்வே. விதியின் நிகழ்வா? புரியவில்லை ஐயனே. நான் பிறவி கொள்ளும் கருவறை கொண்டவள் அவள் என்று உனக்கு எடுத்துச் சொன்ன நான் அவள் கருவுற துணையாய் நீ இருக்கப் போவதை உனக்கு சொல்லாமல் மறைத்து விட்டேன். அதற்கான காலம் வரட்டும் என்று. இதுவே அந்த தருணம். நீ மீட்டு காத்த அவளை நீயே கரம் பிடித்து துணைவியாக்கி இல்லறத்தில் கால் பதித்து இன்ப வாழ்வினில் திளைத்து நான் பிறவி கொள்ள வழிவகுத்து என்னை ஈன்றெடுத்து வளர்த்து கலைபல கற்றுத் தேர வைத்து அகவை 11 எட்டும் தருணத்தில் என்னை பந்தல தேசம் அனுப்பிச் சேர்ப்பதே உன் முழு கடமை. அப்படி பந்தல தேசம் அடையும் நான் என் கடமை முடிக்கும் பணியை துவங்கி முடித்து உன் கண் முன்னே என் கோவிலை மீட்டெடுப்பேன். உன் சபதம் நிறைவேற. ஐயனே, எப்பேறு கொண்ட வாழ்வினை எனக்காக வகுத்து தந்துள்ளீர்கள். தங்களின் திருவருள் வாக்கினை என் வாழ்வின் வேதமாக ஏற்று நடப்பேன் ஐயனேன்னு ஜெயந்தன் சொன்னதும் ஜோதி ரூபமா காட்சி தந்த மணிகண்டன் மறைஞ்சு போறாரு. மணிகண்டன் சொன்னபடியே ஜெயந்தனும் அவளை கரம் பிடிச்சு துணைவியா ஏத்துக்கிட்டு மணிகண்டனோட மறுபிறவிக்கான காலத்தை நோக்கி ரெண்டு பேரும் வாழ்க்கையை நடத்துறாங்க. விதியின் பலனா ஜெயந்தன் மனைவியும் கருத்தரிக்கிறா. கரு வளர வளர மணிகண்டன் மறுபிறவி நாளை நோக்கி ஜெயந்தனும் அவனோட மனைவியும் ரொம்பவே ஆவலா ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறாங்க. வளர் மாதம் நிறை மாதம் ஆகுது. அதர்மத்தை அழிக்கும் காரணா, தர்மத்தை காக்கும் தேவனா சாஸ்தாவோட மறுபிறவி 14/1/1095 இந்த பூ உலகில கால் பதிக்குது. ஜெயந்தனுக்கும் அவன் மனைவிக்கும் தாம் பெத்தெடுத்த பிள்ளையாவே இருந்தாலும் தொட்டு தூக்கி தழுவி கொஞ்சும் போதெல்லாம் கருவறை தெய்வத்தை தொட்டு கழுவி அலங்கரிச்சு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு அபிஷேகம் பண்ற மாதிரியான எண்ணம் மட்டும்தான் வருது. குழந்தை சினுங்கள் மழலை பேச்சா மாறுது. மழலை பேச்சு மணிமணியா ஆகுது. மடியில் தவழும் பிள்ளைக்கு ஜெயந்தன் ஆரியன்னு பேரு வைக்கிறான். ஆரி என்ற பேரு தர்மசாஸ்தாவோட 4 முக்கியமான பேர்ல ஒண்ணு. ஆரியனுக்கு ஜெயந்தன் அவனுக்கு தெரிஞ்ச கலை அறிவியல் ஆன்மீக ஞானத்தையும் போர் கலைகளையும் குருவோட ஸ்தானத்துல இருந்து அந்த பொன்னம்பலமேடு பகுதியில சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆரியனும் அத்தனை வித்தைகளையும் ரொம்பவே சீக்கிரமா கத்துக்கிறான். அப்படியே வருஷங்களும் போடுது. ஆரியனுக்கு அகவை 11 ஆகுது. மணிகண்டன் தனக்கிட்ட கட்டளைப்படி ஆரியனை பந்தல அரண்மனைக்கு அனுப்ப தயாராகிறான் ஜெயந்தன். அப்படி தயாராகிற ஜெயந்தன் இதுவரைக்கும் நடந்த அத்தனையும் ஆரியன் கிட்ட எடுத்து சொல்லி அவன் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பந்தால அரண்மனைக்கு போக வேண்டிய நோக்கத்தையும் புரிய வச்சு ஜெயந்தன் அவனோட மனைவியும் பொன்னம்பலமேடு வனப்பகுதியை விட்டு ஆரியனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. தாய் தந்தை கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு பொன்னம்பலமேடு வனப்பகுதியை விட்டு கிளம்பின ஆரியன் பந்தல அரண்மனையை அடைகிறான். ஆரியன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து பந்தல மன்னனை சந்திக்க அவனோட அரசவைக்கு நேரா போறான். தனக்கு முன்னாடி நிக்கிற அந்த வாலிபனை பார்த்த பந்தல மன்னன், எனக்கான என் அரசவைக்கு வந்த இளைஞனே, நீ யார்? என்னை தேடி வந்த காரணம் என்னவென்று எல்லோரும் அறியும் வண்ணம் எடுத்துச் சொல். வயதில் சிறியோன் நான். என் வாய் திறந்து உதிர்க்கும் வார்த்தைகள் தங்களின் இதயத்தை கிழித்து விடும் என்பதன் தயக்கத்தினாலே வாய் திறக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். வாய் திறந்து ஏதும் சொல்லாமல்
உன் எண்ணம் என்னவென்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? நீ இருந்து பிறந்த கருவறையை பகிர்ந்து கொண்டவளும் என்னைச் சுமந்து ஈன்று வளர்த்தவளே, என் கதையும் அவள் கதையும் உனக்கு புரியும்படி எழுதிய கடிதம் இது. இதை ஊர் உலகம் அறிய வேண்டுமா, இல்லை உனக்கு மட்டும் தெரிந்தால் போதுமா என்பதை படித்ததை உணர்ந்து தெரிந்து கொண்ட பின் முடிவு செய்யின. ஆரியன் சொன்னதும் அவனோட கையில இருந்த கடிதத்தை வாங்கி பந்தல மன்னனும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன பையனோட அத்துமீறின பேச்சை கேட்ட கோபத்துல இருந்த மன்னனோட முகம் அந்த கடிதத்துல உள்ள விஷயத்தை படிக்க கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. கோபக்குறி மொத்தமும் மாறி குற்ற உணர்ச்சியும் பாசமும் கலந்து கண்ணீர் வலிய தலை குனிஞ்சபடி ஆரியன் முகத்தை பார்க்கிற தைரியம் வராத கோலையா பந்தல மன்னன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். என்னை மன்னித்து விடு ஆரியா. நீ யார் என்று தெரிந்த பின்னும் வாய் நிறைய மாப்பிள்ளை என்று அழைத்து ஆறத் தழுவும் அருகதையற்றவனாக நிற்கிறேன். உதயணன் மீது கொண்ட பயத்தின் காரணமாகத்தான் உடன் பிறந்தவளை காக்கும் கடமையை கைவிட்ட கல்லெஞ்சக்காரனாகி போனேன். ஊரின் வாயடைக்க அவள் உயிரோடு இருக்கிறாளா என்பதை தெரியாமலே இறந்ததாக தர்ப்பணம் கொடுத்து தன்மானத்தை காக்க நினைத்து முன் தன்மானம் இழந்தவனாக நிற்கிறேன். நான் செய்த தவறுகளை மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து சரி செய்ய இயலாது என்பது எனக்கு நன்கு தெரியும். ஆனால் அதை தவிர சொல்லவும் கேட்கவும் எனக்கு வார்த்தை இல்லை என்பதால் மனதார கேட்கிறேன். என்னை மன்னித்து விடு ஆரியா. பந்தல மன்னன் தலையை கவிழ்ந்தபடியே ஆரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதும் அங்க இருக்க எல்லாருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாரோட பார்வையும் மன்னன் முகத்துக்கும் ஆரியன் முகத்துக்கும் மாத்தி மாத்தி போகுது. மன்னர் கேட்ட மன்னிப்புக்கே காரணம் என்னன்னு முழுசா தெரியாம இங்க வேடிக்கை பார்க்கிற ஆளுகளுக்கு இப்ப ஆரியன் என்ன சொல்ல போறான்றதுல ஆர்வமும் கவனமும் திரும்புது. அதுக்கு ஏத்தாப்புல ஆரியனோ இத்தனை காலம் இவற்றையெல்லாம் என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்துவிட்டு இன்று சொல்லி கேட்டதும் எனக்கு கோபம்தான் இருந்தது. இங்கு வந்து தங்களை பார்க்கும் வரை தன் கடமை தவறிய ஒருவனை தாய் மாமனாக என்றுமே ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றுதான் நானும் உறுதியாக இருந்தேன். தங்களின் செயல் என் உறுதியை கொஞ்சம் அசைத்து பார்த்து விட்டது. நடந்தவை நடந்தபடியே மறைந்து போகட்டும் மாமா. என் தந்தையின் சபதத்தையும் தங்கள் தங்கையின் சபதத்தையும் சேர்த்து என் லட்சியமாக மாற்றிக்கொண்டு நிறைவேற்றும் எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். இனியாவது பயத்தை களைந்து எனக்கு பக்க பலமாக இருக்க போகிறீர்களா, இல்லை மீதம் இருக்கும் வாழ்க்கையை அந்த பயத்தோடு கழிக்கப் போகிறீர்களா என்று தங்களின் முடிவை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் நானும் இருப்பதா இல்லை செல்வதா என்று முடிவு கட்டி விடுவேன்னு ஆரியன் கேட்டதும் பந்தல மன்னன் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட முடிவை என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரியா, என்றோ ஒரு நாள் நான் நிலைதவறி தயங்கி பின்வாங்கிய காரணத்தினால் இன்று வரை மனதளவில் குற்ற உணர்ச்சியால் நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து வருகிறேன். இன்று உன் மூலமாக அதை உடைத்திருந்து வெளியே வருவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதையும் நான் பயன்படுத்தாத தவறிவிட்டேன் என்றால் என்னை அதிலிருந்து மீட்டுக் கொள்ள வாழ்நாள் முழுவதும் இயலாமல் போய்விடும். கல்வன் மீது கொண்ட பயத்தினை இன்றோடு அறுத்தெறிந்து இதுவரை இல்லாத துணிவோடு சொல்கிறேன். நீ மட்டுமல்ல, உன்னை ஈன்ற என் தங்கையும் இனி நம் அரண்மனையில் தான் இருக்க வேண்டும். அவளை அழைத்து வர மட்டும் அனுமதி கொடு. வேண்டாம் மாமா, நாங்கள் ஒருபோதும் அரண்மனை சுகபோகத்திற்கோ அதிகார போதைக்கோ ஆசைப்படவில்லை. என் தந்தையின் சபதத்தையும் என் லட்சியத்தையும் நிறைவேற்ற பந்தல அரண்மனையை அடித்தளமாக வைத்து துவங்க வேண்டும் என்பதே என் அன்னையின் ஆசை. அதாவது பந்தல தேசத்தின் பிரதிநிதியாக இருந்து நான் இதை முடிக்க வேண்டும் என்பதே அவளின் ஆசை. எனவே அந்த அடையாளத்தை மட்டும் எனக்கு தாங்கள் தந்தருளினால் மட்டும் போதும். சிறுவனாக இருந்தாலும் உன் சிந்தனையும் லட்சியத்தை அடைய வகுக்கும் வியூகமும் பல போர்களை கண்டு வென்ற வீரனைப் போல்தான் உள்ளது. உன் விருப்பப்படியே ஆகட்டும் ஆரியா. இந்த பந்தல மன்னனின் சிறிய படையில் போர் வீரன் என்ற அங்கீகாரத்தோடு அடையாளத்தோடும் நீ இங்கேயே இருந்து உன் பயணத்தை துவங்கலாம். அதற்கு பக்க பலமாக என்றுமே நான் உன் உடன் இருப்பேன்னு சொல்லி பந்தல மன்னரும் ஆரியனை பந்தல அரண்மனையில தங்க அனுமதிக்கிறாரு. அவரு மட்டும் இல்லாம அங்க இருக்க அத்தனை பேரும் ஆரியனை ஒரு சின்ன பையனாவே பார்க்கல. அவனுக்குள்ள இருக்க அபரிவிதமான நம்பிக்கையும் அவனோட தெளிவான சொல்லாடலையும் அவனை வேற ஒரு ஆளாதான் பார்க்க வைக்குது. அதோட போர் வீரனா தன்னோட படையில மன்னர் சேர்த்துக்க சொன்னதை தொடர்ந்து ஆரியனோட திறமையை சோதிச்சு பார்க்க போர் கலைகள்ல கத்து தேர்ந்த வீரர்களை ஆரியனோட மோத விட்டு பாக்குறாங்க. அப்படி தன்னோட பலத்தை சோதிச்சு பார்க்க வந்த மல்லர்கள் எல்லாம் ஆரியன் வீரத்துக்கு முன்னாடி சில வினாடிகள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஒவ்வொருத்தனையும் தான் கத்த வித்தைய வச்சு துவம்சம் பண்ற ஆரியனோட வேகத்தையும் பலத்தையும் பார்த்து மத்தவங்க மட்டும் இல்லாம மன்னரும் ஆச்சரியப்படுறாரு. அவன் திறமைக்கு ஏத்த இடத்தை மன்னர் ரொம்ப குறுகின காலத்திலேயே கொடுக்கிறாரு. தன்னோட படையில முக்கியமான பிரிவுக்கு ஆரியனை தளபதியை நியமனம் பண்றாரு. பந்தல தேசத்து சரித்திரத்திலேயே இவ்வளவு வயசு
கம்மியான ஒருத்தனை தளபதியாக்குறது இதுதான் முத தடவை. ஆனா அந்த வித்தியாசம் யாருக்கும் தெரியல. ஆரியனோட திறமைக்கு இதெல்லாம் சாதாரணமா தான் தோணுது. அதே எண்ணம் மன்னருக்கும் வருது. தனக்கு பின்னாடி இந்த பந்தல தேசத்தை சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ண ஆரியனை விட தகுதியான திறமையான வலிமையான ஒருத்தன் எங்க தேடினாலும் கிடைக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணி பந்தல மன்னனும் ஆரியனுக்கு இளவரசன் பட்டம் கட்டுறாரு. அரச பிரதிநிதியா நாட்டை ஆள்ற அதிகாரத்தையும் ஆரியனுக்கு கொடுக்கிறாரு மன்னரு. அதோட அரச அதிகாரம் கொண்ட இளவரசனான ஆரியனுக்கு சர்வ அதிகாரம் கொண்டவன்றத எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ற விதமா கேரள வர்மன்ற பட்டத்தையும் கொடுக்கிறாரு. அன்னில இருந்து ஆரியன் ஆரிய கேரள வர்மனா எல்லாருக்கும் அடையாளப்படுத்தப்படுறான். கேரள வர்மனோட ஆட்சி முறையின் நிர்வாகமும் மக்களை வழிநடத்தும் விதமும் அவன் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்குது. அதனாலேயே ஆரிய கேரள வர்மனை மக்கள் செல்லமா ஐயன் ஐயப்பன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது சபரிமலை தர்மசாஸ்தாவோட பேர்ல ஒண்ணு. அந்த காலகட்டத்துல ஐயப்பன்ற பேரை வச்சுதான் எல்லாத்தையும் செல்லமா கூப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி ஆரிய கேரள வர்மனான ஐயப்பன் பந்தல தேசத்து இளவரசன் ஆனாலும் அரசாட்சியில கண்ணும் கருத்துமா சீரும் சிறப்புமா வழிநடத்தி வந்தாலும் அப்பப்ப சபரிமலை காட்டுக்குள்ள தனியா போறதும் தான் தகப்பனான ஜெயந்தன் சொன்ன தன்னோட பிறவி கடமை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மனசை உருவப்படுத்துறதும் தியானம் பண்றதுமாவே நாட்கள் கடந்து போகுது. இந்த பக்கம் உதயணன் அட்டூழியம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. என்னதான் தனக்குன்னு காட்டுக்குள்ள கோட்டை கட்டி தனி அரசாங்கமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தன்னை பார்த்து அத்தனை மன்னர்களும் பயந்தாலும் உதயணன் மனசுக்குள்ள குறையா கிடக்கிற ஒண்ணு என்னன்னா அவன் கடத்தி வந்து காவல்ல வச்சிருந்த பந்தல மன்னனோட தங்கச்சி அவன் காவலை விட்டு மாயமானதும் அவளை பத்தின தகவல் எதுவுமே தெரியாம போனது மட்டும் இல்லாம அவளை மீட்டு போனது யாருன்னு தெரிஞ்சுக்கிற கோபம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உதயணன் மனசுக்குள்ள அணையாத தீயாதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதே தவிர தனிஞ்ச பாடல்ல. அதுக்கான பதில தேடி பந்தல எல்லை முழுக்கவும் பந்தல அரண்மனைக்குள்ளயும் நோட்டம் பார்க்க அவன் ஆளுக இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு திரியறத வச்சு அவன் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத யாரும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அப்படி உதயணன் நாளு பந்தல அரண்மனைக்குள்ள நடக்கிற சம்பவத்தை எல்லாம் அப்பப்ப உதயணன் கிட்ட எடுத்து சொல்றத வழக்கமாவே இருந்து வருது. ஏற்கனவே ஆரியன் பந்தல அரண்மனைக்குள்ள வந்ததையும் ஆரியன் தான் தன்னோட காவல்ல இருந்து தப்பிச்சு போன பந்தல மன்னனோட தங்கச்சி பையனும் அவன் பந்தல மன்னனோட படைக்கு தளபதி ஆனதையும் பந்தல மன்னன் அவனுக்கு இளவரச பட்டம் கட்டணது எல்லாமே உதயணன் காதுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஆரியன் அரண்மனைக்கு வந்த நாள்ல இருந்தே பந்தல மன்னன் தங்கச்சியை தேடுற வேளையில மேலும் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறான் உதயணன். அதோட ஆரிய கேரள வர்மனான பந்தல இளவரசனையும் சமயம் பார்த்து கதையை முடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி காத்துக்கிட்டு இருக்க உதயணனுக்கு பந்தல அரண்மனையில இருந்து அவனோட ஆளு ஒரு தகவல் கொண்டு வர்றான். தலைவரே, நீங்க எதிர்பார்க்கிற வாய்ப்பு ஒண்ணு அருமையா அமைஞ்சு வருது. என்னடா சொல்ற? அந்த ஜெயந்தனும் அவன் மனைவியும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியல தலைவரே. அத பத்தி அந்த ஆரியனும் வாய் திறந்து நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் உங்களுக்கு புதுசா முளைச்சிருக்க எதிரிய உங்க விருப்பப்படியே கதையை முடிக்கிற காலம் வந்துருச்சு தலைவரே. என்னடா சொல்ற? ஆமா தலைவரே, அந்த ஐயப்பன் அப்பப்ப அரண்மனையை விட்டு தனியா அந்த சபரிமலை காட்டுக்குள்ள போய் என்னத்தையோ தேடுறான். அப்ப அவன் கையில ஆயுதமும் இருக்கிறது இல்ல, அவன் துணைக்கு எந்த வீரர்களையும் கூட்டிட்டு போறது இல்ல, தனியா தான் போறான் வர்றான். அப்படி போறவன் 2-3 நாளைக்கு அந்த காட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறான். என்ன செய்யறான் ஏது செய்யறான் தான் தெரியல. ஆள் இல்லாம தனியா இருக்கிறவன அங்க வச்சு சுத்தி வளைச்சு சுலபமா கதையை முடிச்சு போலாம் தலைவரே. அருமையான தகவல்ரா. மான வேட்டையாட நாட்டுக்குள்ளேயா போறது நினைச்சேன். காட்டுக்குள்ள தனியா வந்து தானாவே மாட்டிக்கிருச்சு. நம்ம நரிக்கூட்டத்துக்கு இரையாகிறதுக்காகவே கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுரா. அவன் அடுத்து எப்ப சபரிமலை காட்டுக்குள்ள போறான்னு மட்டும் தகவல் சொல்லு. அவன் கதையை கச்சிதமா முடிச்சிடலாம் தலைவரே. அவன் சபரிமலை காட்டுக்குள்ள கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் தகவல் சொல்லவே ஓடி வந்தேன். இப்ப ஐயப்பன் சபரிமலை காட்டுக்குள்ளதான் இருக்கான். இப்ப கிளம்பினா கூட அவனை சுத்தி வளைச்சு கதையை முடிச்சு போலாம்னு உதயணன் ஆளு சொன்னதும் உடனே உதயணன் தான் படையை தயார் பண்ணி ஆரிய கேரள வர்மனான ஐயப்பனை கொல்ல தாம் படைய சபரிமலை காட்டுக்குள்ள அனுப்புறான். உதயணனோட கல்வர் படையும் சபரிமலை காட்டுக்குள்ள ஐயப்பனை தேடி போறாங்க. அவங்க எதிர்பார்த்து போனது மாதிரியே வண்டி பெரியாறு காட்டுக்குள்ள ஆள் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா தகவல் சொன்ன மாதிரியே ஆயுதமோ ஆள் பலமோ இல்லாம இல்ல. காவல் வீரர்களோட இளவரசன் ஒருத்த வேட்டையாடி இருக்கிறத பார்த்துட்டு தப்பா ஐயப்பன்னு நினைச்சு சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா அங்க வேட்டைக்கு வந்தவனும் உதயணன் கல்வர் படையால சுத்தி வளைக்கப்பட்டவனும் பாண்டிய அரச பரம்பரையோட இன்னொரு கிளையான பூஞ்சாறு ராஜ்ய வம்சத்து இளவரசனான மான விக்ரமணனும் தன்னை சுத்தி வளைச்ச உதயணன் கல்வர் படைய முழு பலத்தோட எதிர்த்து தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனால முடிஞ்ச அளவுக்கு போராடியும் அவங்கள
வீழ்த்த முடியாம மான விக்ரமணன் உதயணன் படைக்கிட்ட மாட்டிக்கிறான். உதயணன் கல்வர் படையும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டது ஐயப்பன் இல்ல மான விக்ரமணன் தெரியாம ஐயப்பன் நினைச்சு மான விக்ரமணனை கொல்ல முற்படுறாங்க. ஆயுதம் இழந்த ஆள் பலத்தை இழந்து நிராயுத பாணியா நிக்கிற மான விக்ரமணன் தன்னால காப்பாத்திக்க முடியலன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தன்னை காப்பாத்த தெய்வத்தை தவிர வேற யாரையும் கூப்பிட முடியாதுன்னு புரிஞ்சு தன்னோட குலத்தை காக்கும் தெய்வமான மீனாட்சி அம்மனை வேண்டி அழைக்கிறான். அவனோட அழைப்பும் வேண்டுதலும் அந்த தாய் மீனாட்சி காதுல விழுந்து ஆபத் பாண்டவனா ஒருத்தனை அனுப்பி வைக்கிற மாதிரி அந்த வண்டி பெரியாறு வனத்துக்குள்ள காட்டு யானையை அடக்கி அதுக்கு மேல அமர்ந்து ஒருத்த வர்றான். அப்படி வந்தவன் உதயணன் கல்வர் படைய துவம்சம் பண்றான். அவனோட வேகத்துக்கும் வீரத்துக்கும் ஈடு கொடுக்க முடியாம உதயணன் கல்வர் படையும் வண்டி பெரியாறு வனப்பகுதியை விட்டு தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓடுறாங்க. அப்படி ஓடின உதயணன் கல்வர் படைக்கு அவங்க சுத்தி வளைச்சு கொல்ல போனது ஐயப்பன் இல்லேன்னு தெரியாது. யானை மேல ஏறி வந்து நம்மளை எல்லாம் சிதற விட்டது ஐயப்பன் தான் தெரியாது. அப்படி அவங்க ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் ஐயப்பன் தான் கையில இருந்த பெரம்ப மான விக்ரமனோட வழித்துணைக்கு கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கும் பூஞ்சாறு ராஜ்ய வம்சத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு மான விக்ரமன் கிட்ட வழித்துணையா ஐயப்பன் கொடுத்து விட்ட பெரம்ப பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. அப்படி ஐயப்பன் யாருன்னு தெரியாம ஐயப்பன் கிட்ட அடி வாங்கி ஓடுன கூட்டம் நேரா உதயணனோட கரிமலை கோட்டையை அடைஞ்சு நடந்தது உதயணன் கிட்ட எடுத்து சொல்ல வர்றாங்க. அப்படி வரும்போது உதயணன் கூட பந்தல அரண்மனையில இருந்து உளவு பார்க்க சொல்ல வந்த ஆளும் இருக்கிறான். என்னடா போன கறி என்னாச்சு? அந்த ஐயப்பனோட கதையை முடிச்சிட்டீங்களா? தலைவரே, இவ உங்ககிட்ட சொன்ன தகவல் அத்தனையும் உண்மை கிடையாது. என்னடா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலைங்க. தலைவரே, இவ உங்ககிட்ட என்ன சொன்னா? சபரிமலை காட்டுக்குள்ள அந்த ஐயப்பன் ஆயுதமோ ஆள்பலமோ இல்லாம இருக்கான்னு தானே சொன்னா. ஆமா, அதை நம்பித்தானே நாங்களும் தேடி போனோம். ஆமாடா போனீங்க. அதுல என்ன இப்போ? ஆனா ஐயப்பன் இவன் சொன்ன மாதிரி தனியாளா இல்ல, ஆள் பலத்தோட ஆயுதத்தோட வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். யாரு? ஐயப்பனா? தலைவரே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க சொல்ற மாதிரி நடந்திருக்காது. சரி, ஐயப்பனை எங்கடா பாத்தீங்க? வண்டி பெரியாறு காட்டுக்குள்ளேயே பாத்துட்டோம். அங்க பார்த்த சரி, மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அத சொல்லு முத. நாங்க அவனை சுத்தி வளைச்சு திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனும் எதிர்பாராத நம்ம தாக்குதல்ல நிலகுலைஞ்சு போனான். அப்புறம் திடீர்னு சுதாரிச்சுக்கிட்டு அவனு எங்களை திரும்ப தாக்க ஆரம்பிச்சிட்டான். சரியான சண்டை நடந்துச்சு. கடைசியில அவன் பலமெல்லாம் குறைஞ்சு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டவனை சும்மாவை விட்டீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவரே. அவங்க பார்த்து சண்டை போட்டு பிடிச்சது ஐயப்பனானே தெரியல. சொல்ல வர்றத முதல் சொல்ல விடுங்க அவங்கள. சரி சொல்லுங்கடா. அப்படி மாட்டிக்கிட்டவனை கொல்லலாம்னு போனோம். அவனும் உயிர் பயத்துல சாமிய கூப்பிட்டான். அப்போ ஒருத்தன் யானை மேல வந்தான் தலைவரே. யானை மேலையா? ஆமா தலைவரே, மதம் பிடிச்ச காட்டு யானை மேல வந்தான் தலைவரே. அவன் எப்படிடா இருந்தான்? பாக்குறதுக்கு என்னமோ சின்ன பையன் மாதிரி சாதாரணமா தான் இருந்தான். மேல சொல்லு. அவன் எங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சோம். அவன் ஒருத்தனை நாங்க இத்தனை பேர் இருந்து சமாளிக்க முடியல. அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். ஆனா அவன் மட்டும் இல்லாம இருந்திருந்தான்னா இன்னைக்கு ஐயப்பனை கொன்றுப்போம். கிழிச்சிங்க. தேடி போனவனை விட்டுட்டு தேவையில்லாத ஒருத்தனை பிடிச்சு கொல்ல போயிருக்கீங்க. நீங்க தேடி போனவனே உங்களை தேடி வந்திருக்கான். அவன் அடி தாங்காம ஓடி வந்துட்டு அவன் வராம இருந்திருந்தா ஐயப்பனை கொண்டிருப்பாங்களாம். என்னையா சொல்ற? ஐயோ தலைவரே, இவங்க புடிச்சு வச்சிருந்தது ஐயப்பனே இல்ல. இவங்களை அடிச்சு விரட்டினதுதான் ஐயப்பன். புரியலையே. நாட்டுக்குள்ள காட்டுக்குள்ள மான் வேட்டை நரி கூட்டம்னு நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசும்போது நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இல்ல இவங்க கூடயாவது போயிருக்கணும். எல்லாம் நான் பண்ண தப்பு. புலம்பாம என்னன்னு சொல்லியா? புலிய போய் மானு நினைச்சா இப்படித்தான் ஆகும். மான் வேட்டைக்கு நரி அனுப்பலாம், புலி வேட்டைக்கு நரி அனுப்புனா என்னத்துக்கு ஆகும்? அந்த யானை மேல வந்ததா இவங்க சொல்ற அந்த சின்ன பையன் தான் ஐயப்பன் தலைவரே. அவன் வேகமும் வீரமும் தெரியாம நீங்க ரொம்ப சாதாரணமா அவனை இட போடுறீங்க. என்னடா சொல்ற? அப்ப அந்த யானை மேல வந்தவன்? ஐயோ தலைவரே, அவன் தான் ஐயப்பன். நானும் அவனை ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சிட்டேன் போல. அவன் பலம் என்னன்னு தெரியாம இனி அவசரப்படக்கூடாது. இனி அவசரப்படாம பொறுமையா திட்டம் போட்டு தான் அவனை காலி பண்ணணும். கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கான வேலையை பார்ப்போம். உன்னோட கண்ணும் அந்த ஐயப்பன் மேல எப்பவும் இருக்கட்டும். அவனோட ஒவ்வொரு நகர்வையும் எனக்கு சொல்றதா உன்னோட வேலை. அத நீ பாருன்னு சொல்லி உதயணன் அவனோட ஆளை பந்தல அரண்மனைக்கு அனுப்புறான். அவனும் கரிமலை கோட்டையை விட்டு பந்தல அரண்மனையை சுத்தி வேகு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நாட்களும் ஓடுது. தன்னை சிறந்த போர் வீரனாவும் நாட்டை சிறப்பா ஆளும் அரச பிரதிநிதியாவும்
தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிற தவ யோகியாவும் தன்னை மேம்படுத்திக்கிட்டே வர்ற ஐயப்பனுக்கு தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு இதுதான் சரியான காலம்னு உணர்ந்து உதயணனை அழிச்சு கோவிலை மீட்டெடுக்க பந்தல படை மட்டும் பத்தாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்த ஐயப்பனும் தன்னோட படை பலத்தை பெருக்க முடிவு பண்றாரு. பந்தல தேசத்து மக்களையும் சேர்த்து படைய பெருக்கிறாரு. அதுவும் போதாதுன்னு பக்கத்து நாட்டிலையும் பாண்டிய தேசத்திலையும் உதவி கேட்க முடிவு பண்றாரு. அப்படி அவரோட பயணம் காயங்குளம், அம்பலப்புழை, சேர்தலை, ஆலங்காடுன்னு போக திட்டம் போடுறாரு. அதுபடி முதல்ல ஐயப்பன் காயங்குளம் அரண்மனையை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. அப்படி காயங்குளம் அரண்மனைக்கு வந்த ஐயப்பனை காயங்குளம் மன்னர் பார்த்த சந்தோஷத்துல மெய் மறந்து நின்னவரு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சிறப்பான வரவேற்பையும் கொடுத்து அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் அரசவையில உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வயதில் சிறியவர் என்றாலும் தங்களின் வீரத்தையும் அளப்பரிய வீரச் செயலையும் தினம் தினம் கேட்டு பூரிப்பில் இருந்தவன் நான். தங்களை நானே வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தான் இருந்தேன். ஆனால் தாங்களே என்னை தேடி வருகிறீர்கள் என்ற தகவல் கேட்டபோது என்னால் அதை நம்பவே இயலவில்லை. தாங்கள் நேரில் வந்து நின்ற பின்னும் என்னுள் இருந்த ஆச்சரியமும் வியப்பும் சற்றும் குறையாது பெருகி போனதன் காரணத்தால் தான் என்னையே மறந்து சில வினாடி சிலையாக நின்றுவிட்டேன். அதனால் எங்களின் வரவேற்பிலும் உபசரிப்பிலும் ஏதேனும் குறைகள் நாங்கள் செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும். குறை ஏதுமில்லை. இருப்பினும் குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் அரச விருந்தினராக வரவில்லையே. நானோ உங்கள் உதவி நாடி வந்தவன். இவற்றையெல்லாம் எதிர்பார்ப்பது முதலில் நியாயமல்ல. அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். தாங்கள் வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் தாங்கள் என்றுமே எங்களின் மரியாதைக்கு உரித்தான அரச விருந்தினர் தான். அதில் என்றுமே மாற்றமில்லை. அதுபோக தங்களுக்கு உதவும் பெரும் வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க நினைத்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். அவ்வளவு பெரிய வார்த்தைகள் வேண்டாம். நானும் உங்களைப் போல் ஒருவன் என்பதை விட உங்களோடு ஒருவனாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். அதிக மரியாதை செலுத்தி தள்ளி வைத்து விடாதீர்கள். மேலும் நான் உதவியாக கேட்க வந்தது என்னவென்றால், உங்களின் நோக்கம் என்னவென்று இங்குள்ள எல்லா தேசத்திற்கும் தெரிந்த ஒன்றுதான். அதை நீங்கள் வாய் திறந்து கேட்பதற்குள் நானே செய்து விடுகிறேன். தங்களின் லட்சியம் நிறைவேற பந்தல படையோடு இணைந்து என் காயங்குளம் படையும் சேர்ந்து தோளோடு தோள் நிற்கும்னு காயாங்குளம் மன்னர் வாக்கு கொடுத்த மாதிரியே தன்னோட ராஜ்யத்துல இருக்க சிறந்த களரி வீரர்களையும் போர் வீரர்களையும் ஐயப்பனுக்கு உதவியா கொடுக்கிறாரு. காயாங்குளம் வீரர்களை தன்னோட படையில சேர்த்து வலுப்படுத்திக்கிட்ட ஐயப்பனும் கிளம்ப போற சமயத்துல, மன்னா, ஆபத்து, ஆபத்து! என்ன வீரனே, என்ன ஆபத்து? அந்த கடற்கொள்ளையன் மீண்டும் நம் கரையிறங்கி விட்டான். யார் அந்த பாபரா? ஆமண்ணா, பாபரேதான். சரி, பதற வேண்டாம். அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். வந்தவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு வருவதற்குள் அரச பிரதிநிதிகளை அரசவையில் கூட உத்தரவிடு. நான் அனுப்பி வைத்துவிட்டு நேராக அரசவை வந்து விடுகிறேன். என்ன மன்னா, என்ன ஆயிற்று? அது ஒன்றுமில்லை கேரளவர்மரே. அது ஒரு சிறிய பிரச்சனை. நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தங்கள் முகத்தில் பிறந்த பதற்றத்தை பார்க்கும்போது பிரச்சனை சிறியதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. என் மீது தாங்கள் மரியாதை கொண்டது உண்மை என்றால் எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். இந்த காயங்குளம் ராஜ்யத்தில் கடல் வாணிபமே பெரும் செல்வத்தை ஈட்டிக் கொடுக்கும் என்பதையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அது கடற்கொள்ளையனான பாபருக்கும் தெரிந்திருப்பதில் ஆச்சரியமில்லை. கடற்கொள்ளையனாக கடலுக்குள் அட்டூழியம் செய்பவன் அவ்வப்போது நம் துறைமுகத்தில் கரையிறங்கி கொள்ளையிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறான். பலமுறை முயன்றும் அவனை தடுக்கவோ அவனை வெல்லவோ எங்களால் முடியவில்லை. இருப்பினும் மனம் தளராது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் அவனுக்கு முடிவு கட்டிவிடலாம் என்று. இதுவரை முயற்சித்தும் பலன் இல்லை என்று சொல்கிறீர்கள். நான் கேட்டேன் என்பதற்காக பெரும்பாலான படை வீரர்களை எனக்கு உதவியாக அனுப்பி வைத்துவிட்டு மீதமுள்ள வீரர்களை வைத்து எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் வர்மரே. முடியாது மன்னா. உதவி கேட்டு வந்தவரிடம் எப்படி உதவி கேட்பதென்று நீங்கள் தயங்குவது எந்த அளவிற்கு நியாயமோ, உதவி அளித்தவருக்கு ஆபத்து வரும்போது கேட்காமலே வந்து உதவி செய்வதுதான் என் தர்மம். மேலும் என் படையின் வலிமையை சோதித்து பார்க்க அனுமதிக்காது மட்டும் இருந்து விடாதீர்கள். மௌனம் களைத்து மறுமொழி சொல்லுங்கள். காயாங்குளம் மீது கண் வைக்கும் கடற்கொள்ளையின் தொல்லையை இன்றோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன்னு ஐயப்பன் காயாங்குளம் மன்னர் கிட்ட கேட்டதும் மன்னரும் மறுக்காம அனுமதி கொடுக்கிறாரு. அனுமதி கிடைச்ச அடுத்த கணமே தாங்கிட்ட இருந்த மொத்த படையோட ஐயப்பன் காயாங்குளம் கடற்கரையை நோக்கி போறாரு. அங்க கடற்கொள்ளையனான பாபரு தன்னோட கொள்ளை கூட்ட வீரர்களோட காயாங்குளம் துறைமுகத்தை சூறையாடுறான். படையெடுத்து வந்த ஐயப்பன் எச்சரிச்சும் பாபர் பின்வாங்க மறுக்கிறான். 14 வயசு சின்ன பையன் எச்சரிச்சு அவனுக்கு பயந்து ஒதுங்குற என்ன பாபருக்கு இல்ல. எச்சரிச்சும் பலன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஐயப்பனும் பாபர் கூட சண்டைக்கு தயாராகிறாரு. சண்டை வழுக்குது. ஐயப்பனோட ஆற்றல் பாபரை திக்கு முக்காட வைக்குது. போராடி போராடி போராட முடியாம ஒரு கட்டத்துல பாபர் ஐயப்பன் கிட்ட சரணடைகிறாரு. வலிமையை இழந்து தாங்கிட்ட சரணடைஞ்சாலும் அவனோட போர் யுத்திகள் எல்லாம் ஐயப்பனுக்கு புடிச்சு போனதுனால பாபரை ஆட்கொண்டு தன்னோட சீடனா தன்னோட நண்பனா ஆக்கிக்கிட்டதோட பாபரோட படையை
படையையும் பாபரையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு காயாங்குளம் மன்னருக்கு இருந்த பலகால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததை சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து விடைபெற உத்தரவு வாங்கிக்கிட்டு ஐயப்பனும் காயாங்குளத்தை விட்டு கிளம்புறாரு. அப்படி ஐயப்பன் காயாங்குளத்தை விட்டு கிளம்பும் போது பந்தல படையோட காயாங்குளத்து படையும் பாபரோட படையும் சேர்ந்து வலிமையாகுது. இந்த படைகள் மொத்தத்தையும் புல்லுக்குளங்கரான்ற இடத்துல ஒண்ணு சேர்த்து ஐயப்பன் தன்னோட குறிக்கோள் என்னன்னு எடுத்து சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. பந்தல அரச குடும்பத்தின் பெண்ணடி வாரிசாக பிறந்தாலும் பிறந்த தினம் முதலே அரண்மனை வாழ்வு என்னவென்று அறியாதவன் நான். என்னை ஈன்றெடுத்தவர்களின் லட்சியத்தையே என் பிறவி கடமையாக கொண்டு அதை நோக்கியே என் இளமை காலத்தை கழித்தவன் நான். அரியணை ஆசை கொண்டோ அதிகாரத்தின் ஆசை கொண்டோ இளவரச பட்டம் சூட்டிக் கொள்ளவில்லை. என் லட்சியத்தை வெல்லும் போது பந்தல தேசத்தின் அடையாளத்தை சுமக்கவே நான் ஆசை கொண்டேன். என் எண்ணத்தையும் லட்சியத்தையும் மிக தெளிவாக சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கும் அந்த உதயணனின் அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவனை அழித்து அவன் மீது கொண்ட பயத்தினை களைந்து மக்களை நிம்மதியாக வாழச் செய்வதுடன் அவனால் சிதைக்கப்பட்ட சபரிமலை மணிகண்டன் கோவிலை மீட்டு வழிபடும் கோவிலாக உருமாற்றுவதே என் நோக்கமும் என் லட்சியமும் பிறவி கடமையும் அதுவே. என் லட்சியத்தை அடைய என்னோடு கைகோர்த்து வெற்றிக்காக தங்களின் முழு ஈடுபாட்டையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன்னு ஐயப்பன் பேசினதும் அத்தனை வீரர்களும் ஒருமித்த குரல்ல தங்களோட நிலைப்பாட சொல்லி சம்மதம் கொடுக்கறாங்க. அப்படி ஆரிய கேரளவர்மனான ஐயப்பன் தன்னோட படையை திரட்டி முதல்ல பேசின இடம் இன்னமும் புல்லுக்குளங்கராவுல இருக்குது. காயங்குளம் மாதிரியே அம்பலப்புழை சேர்த்தலையிலையும் படை உதவிகளை கேட்டு தன்னோட படை பலத்தை பெருக்கினதோட நாடெங்கு இருக்கிற சுத்தமான வீரர்களை தேடி தேடி தாம் படையில சேர்த்துக்கிட்டே வராரு. அப்படி சிறந்த வீரர்களான வில்லன் மல்லன், கடுத்தன் இந்த 3 பேரை பத்தின தகவல்களை ஐயப்பன் கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. வில்லன் மல்லன் 2 பேரும் வில் வித்தை தெரிஞ்ச அண்ணன் தம்பிக. இதுல கடுத்தன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அது போக ரொம்ப திறமைக்காரன். இதுவரைக்கும் ஐயப்பன் படைகள்ல சேர்ந்த அத்தனை வீரர்களும் அரண்மனை கோட்டையை தகர்த்து உள்ள போறதாகட்டும், போர்க்களத்துல எதிரியோட வியூகத்தை உடைச்சு உள்ள போய் எதிரியோட பலத்தை குறைக்கிறதுன்னு இது மாதிரியான போர் யுத்திகள் மட்டும்தான் தெரியுமே தவிர அடர்ந்த வனத்துக்குள்ளேயோ மலைகளுக்குள்ளேயோ எதிரியை சந்திச்ச அனுபவம் கிடையாது. ஆனா இந்த கடுத்தனுக்கு அதுலதான் அதிக அனுபவம் இருக்குது. எப்படின்னா உதயணனால கடத்தப்படுற மன்னர்களையும் இளவரசர்களையும் கரிமலை கோட்டைக்குள்ள கொண்டு போய் சிறைப்படுத்துறதுக்குள்ள வழிமறைச்சு உதயணன் கல்வர் கூட்ட வீரர்களை திசை திருப்பி காப்பாத்துற வேலையத்தான் கடுத்தன் பல காலமா செஞ்சுக்கிட்டு வர்றான். தன்னோட பாதையில முட்டுக்கட்டையா இருக்கிற கடுத்தன் மேல உதயணனுக்கு கோபம் இருக்கிற மாதிரியே உதயணன் மேல உள்ள தனிப்பட்ட கோபத்துலதான் கடுத்தன் உதயணனோட அத்தனை செயலுக்கு நடுவுல முட்டுக்கட்டையா வர்றான்றது தனி கதையா இருக்குது. இது ஐயப்பனுக்கு தெரிய வந்ததும் வில்லனையும் மல்லனையும் முக்கியமா கடுத்தனையும் தன்னோட படையில சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிட்டு போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஐயப்பன் களரி கலைய இன்னும் திறம்பட கத்துக்கிறதுக்காக சேர்தல் என்ற ஊருக்கு வர்றாரு. வந்து அங்க களரி பயிற்சி கொடுக்கிற சிறப்பாசிரா மூப்பனோட பயிற்சி கூடத்துக்கு போறாரு. போய் யுத்த கலைகளில் களரி கலையை கற்பிப்பதில் வல்லவரான தங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் லட்சியம் நிறைவேற பெரும் யுத்தம் ஒன்றை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் நான் உள்ளேன். அதற்காகவே பெரும் படையினை திரட்டி உள்ளேன். பல வித்தைகளில் சிறந்து தேர்ந்த வீரர்கள் என்னுடன் இருந்தாலும் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த களரி கலையில் உள்ள நுட்பங்களை நீங்கள் தான் கற்றுத்தர வேண்டும் ஆசானே. கேரளவர்மன் கேட்டால் அத்தனை மன்னர்களும் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் போது நான் மட்டும் மறுத்து பேசுவேனா என்ன? உங்கள் விருப்பப்படியே தங்களுக்கும் தங்களின் படை வீரர்கள் சிலருக்கும் நானே பயிற்றுவிக்கிறேன். பாடம் துவங்கி முடியும் வரை பாடசாலையிலேயே தங்கிக் கொள்ளுங்கன்னு மூப்பன் அனுமதி கொடுத்து ஐயப்பனும் அவரோட சேர்ந்த சில வீரர்களும் மூப்பனோட களரி பாடசாலையில தங்கி களரி கலையை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தினம் ஐயப்பன் பயிற்சி எடுக்கும் போது மூப்பனோட மகள் ஐயப்பனோட வசீகர முகத்தையும் குணத்தையும் பார்த்து ஐயப்பன் மேல ஆசையை வளர்த்துக்கிறா. அவ தினம் வச்சகன்னு வாங்காம தன்னை பார்க்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்ட ஐயப்பன், பெண்ணே, உன் பார்வையும் செயலும் உன் மனதில் வளர்ந்து வரும் எண்ணத்தை நன்றாகவே வெளிப்படுத்துகிறது. களரி பாடம் படிக்க வந்த இடத்தில் காதல் பாடம் படிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. கடவுளுக்கு ஒருபடி மேலே வைத்து பார்க்க வேண்டியவர் களரி கலை கற்றுத்தரும் உன் தந்தையான என் ஆசான். அவருக்கு துரோகம் செய்வது நான் இதுவரை கற்று வைத்த நற்பண்புகளை நானே அளிப்பதற்கு சமம். மேலும் என் வாழ்வின் முடிவு என்னவென்று எனக்கே தெரியாத பயணத்தில் இல்லற வாழ்க்கைக்கோ துணைவிக்கோ இடமில்லை. என் நிலையும் நிலைப்பாடும் என்னவென்று இதைவிட தெளிவாக சொல்ல இயலாது. எனவே தேவையற்ற கற்பனையை வளர்த்துக் கொண்டு ஏமாந்து போவதை விட நிதர்சனத்தை தெரிந்து உணர்ந்து மனம்
மனம் மாறுவாய் என்று நம்புகிறேன்னு ஐயப்பன் மூப்பன் மகளுக்கு எடுத்து சொன்னதை புரிஞ்சுகிட்ட மூப்பன் மகளும் காதலனா பார்த்த ஐயப்பனை கடவுளா பாக்குற பக்குவத்துக்கு வந்துடுறா. ஐயப்பனும் களரி பாடத்தை முடிச்ச கையோட தன்னோட மொத்த படையும் திரட்டிக்கிட்டு எரிமேலியை நோக்கி போறாரு. காயாங்குளம் மன்னர்கிட்ட உதவி கேட்டதுல இருந்து பாபரை சேர்த்தது, வில்லன் மல்லன் கடுத்தனை சேர்த்தது, மூப்பன் கிட்ட களரி கலையை கத்துக்கிட்டது, மூப்பன் மகளோட காதலை மறுத்த வரைக்கும் இல்லாம எரிமேலி வரைக்கும் ஐயப்பன் படையை திரட்டிக்கிட்டு வர்றான்னு உதயணனுக்கு அவனோட ஆளு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் கொடுத்த தகவலை வச்சு பெரும் படையோட வர்ற ஐயப்பனோட வியூகத்தை உடைக்க உதயணனும் அவனோட படையை தயார்படுத்துறான். எரிமேலியில இருந்து படை கிளம்புது. படைக்கு தலைமையேத்து பாபர் போறாரு. திடீர் தாக்குதல் நடத்த போறதா நினைச்சு போன பாபருக்கு உதயணன் படை தயாரா இருக்கிறது அவரு கற்பனை பண்ணி கூட பார்க்காத ஒண்ணு. அதுலயே மனம் உடைஞ்சு பாபர் வெற்றிய பாதி கை நழுவ விடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு போராடி முடியாம போக பாபர் தான் தலைமையேத்து வந்த படையை பின்வாங்க உத்தரவிடுறாரு. முதல் தோல்வி எல்லாருக்கும் மன நம்பிக்கையை அசைச்சு பாக்குது. ஐயப்பனோட இந்த செயலுக்கு பாடம் புகட்ட நினைச்ச உதயணன் ஒரு திட்டம் போடுறான். தலைவரே, இந்த ஐயப்பனை நேரம் பார்த்து காலி பண்ணாமனு நாம காத்து கிடந்தோம்னா அவன் கடகடன்னு வளர்ந்து பெரிய படையவே கட்டி நம்மள முடிக்க பார்த்துட்டான் பாருங்க. இளங்கன்னு பயமறியாதுன்றது சரியா தானே இருக்கு. நானும் அதை தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தனியால இருந்து என்ன பண்ணிட முடியும் நானும் இருந்துட்டேன். ஆனா இம்புட்டு பெரிய படையை திரட்டுவான்னு நானும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சரியான நேரத்துல உன்னோட தகவல் வரலன்னா இன்னைக்கு நம்ம கதி அதோ கதியா போயிருக்கும். முதல்ல அவனோட வேகத்தை குறைக்கணும். அதுக்கு உடல் ரீதியா காயத்தை கொடுக்கறத விட எப்பவும் போல மனசு ரீதியா காயத்தை கொடுத்தா தான் திரும்பி எந்திரிக்கவும் நம்மளை எதுக்கவும் யோசிப்பான். அதுக்கு என்ன தலைவரே பண்றது? அவன் அப்பனும் ஆத்தாலும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அது தெரிஞ்சாலாவது அவங்களை கடத்தி கொண்டு வந்து வச்சு ஒரு மிரட்டி பார்க்கலாம். அதுக்கு வழி இல்ல. பந்தல மன்னனான ஐயப்பனோட மாமனை கடத்திட்டு வந்து கொன்னா கூட தான் தங்கச்சிக்கு செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சு அவனும் போயிருவான். அதை நினைச்சு அந்த ஐயப்பனும் பெருசா பாதிக்கப்பட மாட்டான். என்னத்தை பண்ணி இவனை நிறுத்தணும்னே தெரியல தலைவரே. ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குதே. ஏண்டா வழி இல்லைன்னு சொல்ற? ஒரு வழி இருக்கு. என்ன வழி தலைவரே? அந்த மூப்பனோட பொண்ணு அது எப்படி தலைவரே சரியா வரும்? ஏண்டா சரியா வராது? அந்த பொண்ணு தான் ஐயப்பனை காதலிச்சதே தவிர ஐயப்பன் அவளை காதலிக்கவே இல்லையே. அவன் காதலிக்கலன்னா என்னடா? காதலிக்காத பொண்ணை கடத்திட்டு வந்தா அவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? அவன் காதலை ஏத்துக்கலனாலும் அவனை காதலிச்ச குத்தத்துக்காக ஒரு பொண்ணோட உயிர் போகுதுன்னு தெரிஞ்சா மனுஷன் குற்ற உணர்ச்சியில உடஞ்சே போயிடுவாப்ல. அதுதான்டா நமக்கு வேணும். அருமையான யோசனை தலைவரே. யோசனையை பாராட்டினா மட்டும் பத்தாது, அந்த யோசனையை நிறைவேற்றணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க தலைவரே. முதல்ல நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம அந்த மூப்பனோட மகளை தூக்கிட்டு வாங்கன்னு உதயணன் சொன்னதை நிறைவேற்ற உதயணன் ஆளுக காயாங்குளத்துக்கு போறாங்க. போய் மூப்பன் மகளை யாருக்கும் தெரியாம கடத்தி கரிமலை கோட்டைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்படி கரிமலை கோட்டைக்கு கொண்டு வந்த மூப்பன் மகளை ஐயப்பனுக்கு பாடப்பு கொட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எந்த பாவமும் அறியாத அவளை உதயணன் அவன் கையால கொள்றான். அது ஐயப்பனுக்கும் தெரிய வருது. அவளோட மரணம் உதயணன் நினைச்ச மாதிரியே ஐயப்பனோட மன உறுதியை கொஞ்சம் குலைச்சாலும் உதயணன் எதிர்பார்க்காத ஒன்ன அங்க ஐயப்பன் செய்யறாரு. அதுபடி ஐயப்பன் தன்னோட மொத்த படையும் திரட்டி எரிமேலியில இருந்து சபரிமலை வரைக்கும் உள்ள மலையோட மகத்துவத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எம் படை வீரர்களே, தங்கள் ஒவ்வொருவரின் வீரமும் மன தைரியமும் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம் முதல் முயற்சிக்கான தோல்வி, அதற்கான காரணம் நம் வீரம் குறைவு என்பதோ எதிரியின் ஆற்றல் அதிகம் என்பதோ இல்லை என்று தாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தர்ம சாஸ்தாவான மணிகண்டன் மானுட பிறவி எடுத்து வாழ்ந்து அவரது பாதம் பட்டு அவருடைய ஸ்பரிசத்தால் நிறைந்த தர்மசாஸ்தா பூங்காதான் இந்த எரிமேலியும் சபரிமலையும். அந்த மகத்துவம் தெரிந்து அதற்கான மரியாதையை நாம் கொடுக்காமல் போனது கூட நம் தோல்விக்கான காரணமாக இருக்கலாம். அதுபோல் நாட்டையும் கோட்டையையும் வீழ்த்த தெரிந்த நமக்கு காட்டை கையாள தெரியாமல் போனதும் ஒரு காரணம். இந்த இரண்டையும் சரி செய்யாமல் நாம் எடுக்கும் அத்தனை முயற்சியும் வெற்றியை எட்டா கனியாக மாற்றத்தான் செய்யும். அதனால் இன்றிலிருந்து 56 நாட்கள் கடுமையான விரதத்தை நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். இந்த 56 நாட்கள் உண்ணும் உணவில் அசைவம் வேண்டாம். இந்த மண்ணுக்கும் பாதத்துக்கும் இடைப்பட்ட தடுப்பாக பாதணிகள் வேண்டாம். பட்டு கம்பளமும் பஞ்சனையும் இல்லாத மண் தரை தூக்கம் போதும். புலர்ந்து மறையும் சூரியனும் இரவில் மலரும் நிலவின் நேரம் எல்லாம் இல்லறம் தவிர்த்து இன்ப வாழ்வினை தவிர்த்து ஈடு இணையில்லா துறவு வாழ்வினை கடைபிடிக்க வேண்டும்னு ஐயப்பன் சொல்லிக்கிட்டு வரும்போது இது ஏன் எதுக்குன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்க வீரர்களும் தளபதிகளும் யோசிக்கும் போது பாபரு, வர்மரே, நான் ஒன்றை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய இந்த கேள்வி எனக்கு மட்டுமானது இல்லை, இங்கு இருக்கும் எல்லோருக்குமானது. அதனால் என்னை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். என்ன பாபரே, நான் ஏன் உங்களை தவறாக எடுத்துக் கொள்ள போகிறேன்? உங்கள் மனதில் பட்ட கேள்வியை நீங்கள் தாராள
தாராளமாக கேட்கலாம். இல்லை வர்மரே, 56 நாட்கள் காலம் தாமதிப்பதும் இவ்வளவு கடுமையான விரதத்தை ஏற்று துறவு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்தின் பின்னணியில் உள்ள நம்பிக்கை என்னவென்று எனக்கும் இங்கு இருக்கும் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் நீங்களே சொல்லிவிடுங்கள். அருமையான கேள்வி நண்பா. மனதில் பட்டதை கேட்க தயங்கி மனதில் பலருக்கும் பல கருத்துக்களை கற்பித்துக் கொண்டு தங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு கொண்டு தனித்து செயல்படுவதை விட தாங்கள் கேட்டு அதை நானும் தெளிவுபடுத்தி ஒற்றை சிந்தனையுடன் ஒற்றை இலக்கை நோக்கி பயணிக்க நினைப்பதே வெற்றியின் முதல் படிநிலைதானே. அதற்காகத்தான் நானும் கேட்கிறேன் வர்மரே. எல்லோரின் குழப்பம் தீரும்படி விளக்கிச் சொல்லுங்கள். நம் லட்சியப்படி உதயணன் கோட்டை கட்டி வாழும் அந்த அடர்ந்த வனப்பகுதி தானே நாம் எதிர்கொள்ள போகும் போர்க்களம்? ஆமாம் வர்மரே. அந்த வனப்பகுதியில் நாமும் நம் படை வீரர்களும் எதிர்கொள்ளப் போவது உதயணன் கல்வர் படைகளை மட்டுமா? பிறகு அடர்ந்த வனத்தை தன் குடியிருப்பாக கொண்ட வன விலங்குகளையும் அல்லவா? ஆமாம் வர்மரே. நாம் வருவதை உணர்ந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் அச்ச உணர்வோடு நம்மை தாக்க முற்பட்டால் அங்கு இழக்கப் போவது நம் வீரர்கள் உயிரும் அந்த கோபத்தில் பறிக்கப்படும் ஏதும் அறியாத அந்த விலங்குகள் உயிரும் தானே. உண்மைதான் வர்மரே. ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒன்றுதானே. தவிர்க்க முடியாத ஒன்று என்றாலும் அதை அழிப்பது நம் நோக்கம் இல்லையே. இந்த தர்மசாஸ்தா பூங்காவின் சொத்து என்பது இந்த மலையும் மரங்களும் அதில் வாழும் உயிரினங்களுமே தவிர வேறில்லையே. பறவைகள் விதைத்த காட்டை வாழும் மனிதன் அழிப்பது முறையில்லை. பாதையில் தடைகள் என்று ஒரு பாவமும் செய்யா விலங்கினை வதைப்பது சரியில்லை. புரிகிறது வர்மரே. ஆனால் இதை எதுவும் செய்யாமல் முன்னேறுவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றுதானே. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் நன்மா இந்த விரதம். புரியவில்லை வர்மரே. வன விலங்குகள் நாம் வருவதை எப்படி உணர்கிறது பாபரே? நான் கடலில் பயணிப்பவன் வர்மரே. காடுகளை பற்றி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? கடுத்தனுக்கு காடுகள் அத்தனையும் அத்துப்படி. அதனால் அவன் பதில் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடுத்தா, நீ சொல். காட்டு விலங்குகள் சத்தங்களையும் வாடைகளையும் வைத்து உணர்ந்து கொள்ளும் ஐயனே. எந்த சத்தத்தை வைத்து? நம் காலடி சத்தத்தை வைத்து ஐயனே. வாடை என்பது மனித வாடைதான் ஐயனே. மனித வாடை என்று எதை சொல்கிறாய்? நாம் பயன்படுத்திக் கொள்ளும் வாசனை திரவியங்களை வைத்தா? இல்லை ஐயனே, நம் உடம்பில் சுரக்கும் வியர்வையின் வாடையை வைத்து. இப்போதுதான் நான் எதிர்பார்த்த பதிலை நீ சொல்லி இருக்கிறாய். கடுத்தன் முதலில் சொன்னது போல வன விலங்குகள் காலடி சத்தங்களையும் ஒரு அடிக்கும் அடுத்த அடிக்கும் உள்ள இடைவெளி மற்றும் ஒளியின் அளவை வைத்துத்தான் மிருகங்களை வகைப்படுத்திக் கொள்கின்றன. அதன் மூலமாகத்தான் தன்னை விட வலிமையான தன்னை வேட்டையாடி உணவாய்க் கொள்ளும் மிருகங்களின் வரவுகளை புரிந்துணர்ந்து தன் சக மிருகங்களை எச்சரிப்பதற்காக ஒருவித சத்தத்தை எழுப்புகின்றது. அந்த எச்சரிக்கை உணர்வோடு எழுப்பும் சத்தத்தை சக மிருகங்கள் கேட்டு புரிந்து சுதாரிப்பதைப் போலவே காட்டையும் அதில் வாழும் விலங்குகளை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் உதயணன் மற்றும் அவனது கல்வர் கூட்டத்திற்கும் புரிந்து கொள்வது மிக மிக எளிது. அப்படித்தான் நம் காலடி சத்தங்களையும் உணர்ந்து அஞ்சி சத்தமிட்டதை வைத்து உதயணன் கல்வர் கூட்டம் நம் வரவை தெரிந்து கொண்டு சுதாரித்துக் கொள்கின்றனர். முதலில் அதை சரி செய்வதற்காகத்தான் பாதணிகளை துறந்து மண்ணிற்கும் நமக்கும் உள்ள தொடுதலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 56 நாட்களில் பாதணிகளை மறந்து வெறும் காலில் நடக்க பழகி கடினமான முற்புதர் மற்றும் பாறை தளங்களை எளிதில் கடக்கவும் சத்தம் வராது நடக்க கற்றுக்கொள்ள போகிறோம். இவ்வாறு முதல் விஷயத்தை சாமர்த்தியமாக கடக்க போகும் நாம் கடுத்தன் சொன்ன இரண்டாவது விஷயத்தை கடக்க நாம் உட்கொள்ளும் அசைவ உணவுகளின் காரணத்தால் தான் நம் உடம்பில் சுரக்கும் வியர்வையின் நாற்றம் விலங்குகள் எளிதில் கண்டுணர்கின்றன. அதை தவிர்ப்பதற்காகவே நம் உணவு முறையை மாற்றிக்கொண்டு அசைவ உணவை அறவே தவிர்த்து சைவ உணவுகளை இந்த 56 நாட்களும் கடைபிடித்து வந்தோமேயானால் விலங்குகள் உணரும் தன்மையை நம்மால் மாற்றிக்கொள்ள இயலும். அதன் மூலம் வன விலங்கினால் ஏற்படும் உயிர் இழப்புகளையும் நம்மால் தவிர்க்க முடியும். அத்தோடு வன விலங்குகளால் நம்மை கண்டுணர முடியாத போது அது அதன் வேலையை செய்து கொண்டிருக்குமே தவிர சத்தமிட்டு எதிரிக்கு நம் வரவை காட்டிக் கொடுக்காது. இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டோமேயானால் கரிமலை கோட்டையை எந்த ஒரு இடர்பாடு இல்லாத அடைவதோடு நாம் மேற்கொண்ட லட்சியத்தை சுலபமாக வென்றெடுக்க பேருதவியாக இருக்கும். இருப்பினும் வர்மரே, இவ்வளவு கடினமான விரதங்களை மேற்கொண்டு விலங்குகளிடமிருந்து விலகி முன்னேறும் நம் படை வீரர்களை காடுகளில் ஆங்காங்கே கண்குத்தி பாம்பாய் காவல் காத்து திரியும் கல்வர் படையின் கண்களில் பட்டுவிட்டால் மொத்த காரியமும் கெட்டுவிடாதா? கல்வர் படை கண்ணில் பட்டால் மொத்த காரியமும் கெட்டுவிடும் தான். ஆனால் அவர்களை திசை திருப்பத்தான் மலைவாழ் மக்கள் போலவும் இலை தலைகளை உடித்துக் கொள்ளும் ஆதி மனிதர்கள் போலவும் செடி கொடி மறைவில் ஒளிந்து பதுங்கி முன்னேற முடிவு செய்துள்ளேன். அதுவும் கூட்டமாக அல்ல, 8 திசையிலும் பிரிந்து ஓர் இருவராக முன்னேற போகிறோம். தங்களின் திட்டம் இப்போது புரிகிறது வர்மரே. எங்களுக்கு இருந்த மொத்த குழப்பமும் தெளிவு பெற்றதுன்னு பாபர் சொல்லி முடிச்சதும்
கேரளவர்மனான ஐயப்பன் சொன்னது மாதிரியே ஐயப்பனோட படை வீரர்கள் அத்தனை பேரும் அந்த கடுமையான விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. பந்தள தேசத்துல இருந்து உதயணனுக்கு எந்த ஒரு பயனுள்ள தகவலோ அவன் எதிர்பார்த்த தகவலோ போகவே இல்ல. பொறுமையை இழந்த உதயணனும் அவன் ஆள கரிமலை கோட்டைக்கு வந்து தன்னை பார்க்க சொல்லி தகவல் அனுப்புறான். தகவல் வந்த கையோட பந்தள தேசத்துல இருந்து உதயணன் ஆளு உதயணனை பார்க்க கரிமலை கோட்டைக்கு வர்றான். கரிமலை கோட்டைக்கு வந்ததும் என்னதாண்டா நடக்குதுங்க, என்னத்த சொல்ல தலைவரே, நாம நினைச்சது ஒண்ணு அங்க நடக்கிறது வேறொன்னா இருக்குது. அது புரியாம தாண்டா கேக்குறேன். நீங்க என்னமோ அவன் வேகத்தை குறைக்கிறேன் அவன் மனசை உடைக்கிறேன்னு தேவையில்லாம மூப்பனோட மகளை கொன்னுட்டீங்களோன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம கொன்னுட்டனா நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல. அட ஏன் தலைவரே, அந்த பொண்ணை கொன்னுட்டா தன்னை காதலிச்சதாலதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு குற்ற உணர்ச்சியில முடங்கி போவான்னு தப்பு கணக்கு போட்டோம் போல. ஆனா அங்க நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இந்த 30 நாளா எல்லா பையனும் சாமியார் மாதிரி தெரியான். ஒரு நாள் ஒரு பொழுது ஒருத்தன் கூட வேலையோ வாழையோ தூக்கி நான் பார்க்கல. ஏர்ல பூட்டின மாடு மாதிரி ஊருக்குள்ளேயே தான் சுத்துறாங்களே தவிர ஒருத்தன் கூட வெளியேறி போல. ஏன் இந்த ஐயப்பன் கூட அப்பப்ப சபரிமலை காட்டுக்குள்ள தனியா போறது வர்றதுவா தெரிஞ்சவன் கூட இப்ப அரண்மனையை விட்டு வெளியேறதே இல்ல. அட இந்த வில்லனும் மல்லனும் பாபனும் கடுத்தனும் கூட அரண்மனைக்குள்ள இருந்தாலும் யாரும் யாரு கூடவும் பேசிக்கிறதே இல்ல. நீ சொல்றத பார்த்தா நாம நினைச்சதுதான் நடந்திருக்கு. நாம நினைச்சதுதான் நடக்குதுன்னு நம்பவே முடியலையே. என்னடா சொல்ற? மேலோட்டமா பார்க்கும்போது நாம நினைச்சதுதான் நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ வேற ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது. ஏன் அதை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? அட போங்க தலைவரே, எவனும் எவங்கிட்டையும் பேசிக்க கூட மாட்டேங்கிறியா? என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி தெரியுறேன் நானு. எனக்கு என்னவோ நீ ஒண்ணுமில்லாத உன்னை தேடுற போல. அதனாலதான் உனக்கு கிடைக்கவே இல்லைன்னு எனக்கு தோணுது. என்ன தலைவரே சொல்றீங்க? நாம என்ன நினைச்சு பண்ணமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர வேற ஒண்ணும் நடக்கல. நீ தான் தேவையில்லாததை நினைச்சு உன்னை நீயே குழப்பிக்கிறேன்னு தோணுது. நான் என்ன நானே குழப்பிக்கிறேன், சரிதான், பின்ன இல்லையா? அப்படி இல்ல தலைவரே, வேற எப்படி இல்ல? தேவையில்லாம உன்னையும் குழப்பி என்னையும் குழப்பாத. ஐயப்பனோட வேகம் நான் நினைச்ச மாதிரி குறைஞ்சிருச்சு. நான் கொடுத்த அடியில விழுந்தவன் இனி எந்திரிக்க போறதில்ல. இனி என்னைக்குமே என்னை எதுக்க போறதில்ல. சரிதான், இனி நான் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? இருந்தாலும் மனசு கேட்காம சொல்றேன் தலைவரே, இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை நமக்கும் நம்ம கூட்டத்துக்கும் சரிப்படாது. அதையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு உதயன 4 கரிமலை கோட்டையை விட்டு கிளம்பி பந்தள அரண்மனைக்கு போய் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மிச்ச நாட்களும் உருண்டு ஓடுது. ஐயப்பன் சொன்னது மாதிரியே அத்தனை வீரர்களும் அந்த 56 நாட்கள் சரியா முறையா விரதத்தை கடைபிடிச்சு தன்னைத்தானே மனசையும் தேகத்தையும் சுத்தப்படுத்தி தயாரான வீரர்கள் அத்தனை பேரையும் ஐயப்பன் எரிமலையில ஒன்னா திரட்டுறாரு. தன்னோட இந்த முயற்சியில எந்தவித தடையும் தடங்களும் இல்லாம வெற்றியை மட்டுமே அறுவடை பண்ணணும்ன்ற காரணத்துக்காக தர்மசாஸ்தாவோட அம்சத்துல ஒன்னான கிராத சாஸ்தாவை வழிபட ஆரம்பிக்கிறாரு. ஐயனே, என் தாய் தந்தையின் லட்சிய நோக்கத்திற்காகவும் உதயணனின் கதை முடிப்பதற்காகவும் என் பிறவி நிகழ்ந்தது உண்மை என்றால் என் பிறவி கடமை நிறைவு செய்யும் நாளாக இன்றைய நாளை மாற்ற துணை நின்று எங்கள் முயற்சியை வெற்றியாக மாற்ற அருள் புரிய வேண்டும்னு ஐயப்பன் கிராத சாஸ்தாவை மனசார வேண்டிக்கிட்டு தான் படை வீரர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வீரர்களே, 56 நாட்கள் ரிஷிகளைப் போலவும் முனிவர்களைப் போலவும் கடும் தவம் செய்வதற்கு இணையாகத்தான் நம் வாழ்வியலை மாற்றி தவ வாழ்வினை நல்ல முறையில் கடைபிடித்து நிறைவு செய்துள்ளோம். நம் தவத்தின் பலனாக வெற்றியை வரமாக பெறுவதற்கு நம் எல்லோரின் சிந்தனையும் செயலும் ஒன்றை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் செய்யும் பிழை ஒட்டுமொத்த முயற்சியையும் வீணாக்கிவிடும் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம் எதிரியை சுற்றி வளைத்து தாக்க நம் படையை 3ஆக பிரிக்க முடிவு செய்துள்ளேன். அதுபடி ஆலங்காட்டு படை, அம்பலப்புழை படை, பந்தாள படை என 3 பிரிவுகளாக பிரித்து அதை வழிநடத்த ஆலங்காட்டு படைக்கு வாபரையும், அம்பலப்புழை படைக்கு கடுத்தனையும், பந்தள படைக்கு வில்லனையும் மல்லனையும் தளபதியாக நியமித்து இந்த 3 படைகளுக்கும் தலைவனாக நானே நின்று வழி நடத்துகிறேன்னு ஐயப்பன் பேசி முடிச்சதும் ஐயப்பன் சொன்ன மாதிரியே படை 3ஆ பிரியுது. உதயணனோட கரிமலை கோட்டையை நெருங்க கிழக்கு வடக்கு தெற்குன்னு 3 திசையிலையும் 3 படை முன்னேறுது. ஐயப்பனோட உத்தரவுப்படி பாபர் தலைமையேத்து போற ஆலங்காட்டு படை காட்டுவாசிகள் மாதிரி வேஷம் போட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு முன்னேறாங்க. இதை நினைவுபடுத்தும் விதமா தான் இன்னைக்கும் பேட்டை துள்ளல் நிகழ்வை ஐயப்பன் பக்தர்கள் பாபர் பள்ளிவாசல்ல இருந்து வேஷம் போட்டு ஆயுதம் ஏந்தி ஆடி பாடி போறாங்க. இப்படி 3 படைகளுக்கும் தலைமை ஏத்து எரிமலையில இருந்து கிளம்பின ஐயப்பன் தர்மசாஸ்தாவோட பூங்காவில காலடி எடுத்து வச்சதுல இருந்து அவர் வேற ஆளா மாறித்தான் எல்லாரு கண்ணுக்கும்
காட்சி கொடுக்கிறாரு. 1000 சூரியனோட பொலிவா அவரோட தேகம் மாறுது. மெல்லிய புன்னகை முகத்துல தவள ஆனந்த கோலத்துல முன்னேறாரு. 3 படைக்கும் தலைவனா தலைமையேத்து போற ஐயப்பன் கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்ல. இப்படி ஐயப்பனோட படை ஆயுத்தமாகி கரிமலை கோட்டையை நோக்கி முன்னேறி போகுதுன்ற தகவல் எதுவும் பந்தல அரண்மனையில இருந்து உதயணனுக்காக வேகு பார்க்கிறவனுக்கு கூட தெரியல. அதனாலேயே ஐயப்பனோட படை தன்னை நோக்கி வர்ற தகவல் உதயணன் காதுக்கு வந்து சேரவே இல்ல. ஐயப்பனோட படை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற தகவல் தெரிஞ்ச உதயணன் கல்வர் படை ஆயத்தமாகிறதுக்குள்ள ஆயுதம் ஏந்தாம வழி நடத்தி போற ஐயப்பனை பின்தொடர்ந்து வர்ற படைகள் மொத்தமும் துரிதமாவும் விவேகமாவும் செயல்பட்டு உதயணன் கல்வர் படையோட கூடாரமா விளங்குற இளஞ்சிப்பாறை கரிமலை உடும்பாறை பகுதியில இருக்க உதயணன் வீரர்களை ஐயப்பன் படை துவம்சம் பண்ணி கைப்பற்றுறாங்க. ஐயப்பனோட படை வீரத்தையும் வேகத்தையும் தாக்கு பிடிச்சு தடுத்து நிறுத்தி எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாம உதயணனும் உதயணன் படையும் திணறுது. உதயணன் தாம் படையை வழிநடத்தாம நிர்கதியா விட்டுட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்க கரிமலை கோட்டைக்குள்ள தஞ்சம் புகுந்து ஒளிஞ்சுக்கிட்டதோட மொத்த காட்டையும் இழந்த உதயணன் தான் கோட்டையை வலுப்படுத்துறான். 3 தசையும் முன்னேறி வந்த ஐயப்பன் படை மொத்தமா கரிமலை கோட்டையை சுத்தி வளைக்குது. வில்லன் மல்லன் அம்பு எதிரிய சரமாரியா தாக்குது. பாபர் வாள் எதிரிய கணக்கு வழக்கு இல்லாம வெட்டி வீசுது. கடுத்தனோட வேகம் கல்வர் படையோட அரணை உடைச்சு கரிமலை கோட்டைக்குள்ள வலிய உருவாக்குது. ஐயப்பனோட 3 படையும் உதயணனோட மொத்த படையும் கொன்னு குவிச்சு கரிமலை கோட்டையை கைப்பற்றுறதுக்கு அப்புறம் கரிமலை கோட்டைக்குள்ள தான் உயிரை காப்பாத்திக்க பதுங்கி கிடக்கிற உதயணனை நோக்கி கடுத்தன் ஆக்ரோஷமா நெருங்குறா. ஐயப்பனோட பிறவி நோக்கத்தை நிறைவேற்ற கடுத்தன் வாள் உதயணன் தலையை வெட்டினதும் தலை தரல உருளுது. அந்த கணமே பந்தல தேசத்துக்கும் பிற தேசத்துக்கும் உள்ள பயம் முடிவுக்கு வருது. அடைஞ்ச வெற்றியை தான் மாமனான பந்தல மன்னனுக்கும் பொன்னம்பலம் மேட்டு கொகையில வாழ்ற தான் பெத்தவங்களுக்கும் சொல்ல ஆள் அனுப்பி விடுறாரு. மொத்த படையும் வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்தோட பம்பை நதிக்கரையில கூடுது. வீரர்களே, நமக்கும் நம் தேசத்திற்கும் இருந்த பலகால பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும் நமக்கு இந்த பம்பை நதிக்கரையில் செய்ய வேண்டிய சடங்கு ஒன்று உள்ளது. என்ன சடங்கு வர்மரே? எதிரியாக இருந்தாலும் நம் கையால் மரணம் அடைந்தாலும் அவன் ஆன்மா அமைதி பெற அவனுக்காக தர்ப்பணம் செய்ய யாரும் இல்லாத நிலையில் அதை நாம் தான் செய்து அவனது ஆன்மாவையும் அவனது வீரர்கள் ஆன்மாவையும் சாந்தி படுத்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு ஐயப்பன் சொன்னதும் பாபர் வில்லன் மல்லன் கடுத்தன்ல இருந்து அத்தனை படை வீரர்களும் பம்பை ஆத்தங்கரையில குளிச்சு முடிச்சு அங்கேயே அமர்ந்து உதயணனுக்கும் அவனோட படை வீரர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிட்டு மொத்த படையும் அங்கிருந்து கிளம்பி நீலிமலையை கடந்து மணிகண்டன் கோவிலுக்கு பயணப்படுறாங்க. அப்படி போற வீரர்களை தடுத்து நிறுத்தி தர்மசாஸ்தா கோவில் பகுதிக்குள்ள ஆயுதங்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி வில் அம்பு வேல் வாள் கதாயுதம்னு எல்லா ஆயுதங்களையும் அங்க இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில வைக்க சொல்றாரு. அதுபடி எல்லாரும் அவங்க ஆயுதங்களை அந்த ஆலமரத்துக்கு அடியில வைக்கிறாங்க. அந்த ஆலமரம் தான் அந்த காலத்து சரங்கொத்தி மரம்னு சொல்லப்படுது. அப்படி அந்த சரங்கொத்தி ஆலமரத்துல ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு ஐயப்பன் அவரோட படை வீரர்கள் மொத்த பேரும் உதயணனால சிதைக்கப்பட்ட அந்த தர்மசாஸ்தாவான மணிகண்டன் கோவில் அடையறாங்க. அதே நேரத்துல ஐயப்பனோட அப்பாவும் அம்மாவுமான ஜெயந்தனும் அவனோட மனைவியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி பொன்னம்பலமேட்ல இருந்த ஜெயந்தனுக்கு ஐயப்பனோட தகவல் தெரிஞ்சு சபரிமலைக்கு வரும்போதே கோவில்ல பிரதிஷ்டை பண்ண மணிகண்டனோட புது விக்கிரகத்தோட தயாரா வந்துடுறாரு. அதை பார்த்த ஐயப்பனும் உணர்ச்சி வசப்பட்டதோட பூரண மௌனத்துக்கு போயிடுறாரு. ஒரு பக்கம் கோவில புனரம் வச்சு புது சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு அதுக்கான வேலையை தொடங்குற ஆலோசனை இருக்காங்க. அந்த பக்கம் ஐயப்பன் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட தியானம் கோவில புதுப்பிச்சு புது சிலையை பிரதிஷ்டை பண்ண தயாராகிற வரைக்கும் தொடருது. அப்படி ஐயப்பன் சபரிமலை கோவில் பகுதியில தியானம் பண்ண இடம் தான் இன்னைக்கு இருக்க மணிமண்டபம். ஏற்கனவே ஆலோசனை பண்ணி முடிவு செஞ்சது மாதிரியே தனுர் மாதமான கார்த்திகை முடிஞ்சு தை மாதம் தொடங்குற வேலையில புது சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு பேசி வச்சது மாதிரியே வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கான நாளும் வருது. தியானத்தை கலைச்சிட்டு ஐயப்பனும் எந்திரிக்கிறாரு. ஜெயந்தன் புது விக்கிரகத்தை ஐயப்பன் கையில கொடுக்கிறாரு. ஐயப்பனும் புது விக்கிரகத்தோட கருவறைக்குள்ள போய் பிரதிஷ்டை பண்றாரு. இந்த நிகழ்வை பார்க்கிறதுக்கு பந்தல தேசமே கூடி நின்னு உணர்ச்சி வெள்ளத்துல தெளிச்சு மெய் மறந்து நிக்கும் போது பொன்னம்பலமேட்ல ஒரு ஜோதி தெரியுது. அதே நேரத்துல கருவறைக்குள்ள போன கேரளவர்மனான ஐயப்பனும் கருவறையை விட்டு வெளியே வரல. கருவறைக்குள்ளயும் ஆள் இல்ல. இத பார்த்த எல்லாருக்கும் நம்ம கூட வாழ்ந்து இந்த கேரளவர்மன் தான் அந்த தர்மசாஸ்தாவான ஐயப்பன் உணர்ந்து சரணகோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தர்மசாஸ்தாவான மணிகண்டனோட மறுபிறவியான கேரள ஆரிய வர்மனான ஐயப்பன் மணிகண்டனோட கருவறைக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டதாவும் அவர் பிறந்து வளர்ந்த பொன்னம்பலமேட்ல மகர ஜோதி அன்னைக்கு ஜோதி ரூபத்துல காட்சி கொடுக்கிறதாவும் இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. சபரிமலை 18 படிகளுக்கு 2 பக்கம் இருக்க சாமியை பார்த்தோம்னா மகிழ்ச்சிய பதம் பண்ண மணிகண்டனுக்கு உதவியா சிவபெருமான் தன்னோட அம்சத்துல அனுப்பின கருப்பசாமி வலது பக்கம் இருப்பாரு.
அதே மாதிரி உதயணனை வதம் பண்ண மறுபிறவி எடுத்து வந்த ஐயப்பனோட படையில அம்பலப்புலி படைக்கு தலைமையேத்து ஐயப்பனோட தளபதியா வந்து உதயணன் தலையை வெட்டி தரவீழ்த்தின கடுத்தனோட சரிதான் இடது பக்கம் இருக்கும். பந்தல ராஜவம்சம், பூஞ்சாறு அரண்மனை மற்ற குடும்பங்கள்னு இன்னைக்கும் இந்த வரலாற்றுக்கு சான்றா இருக்காங்க. அது போக பல பொருட்களும் இடங்களும் பாடல்களும் நம்ம கண்ணு முன்னாடி சாட்சியா இருந்துகிட்டு இருக்கு. அதுபடி ஐயப்பன் பயன்படுத்தின வாளாகட்டும், பந்தல அரண்மனையில இருக்கிற ஐயப்பன் பூஜை பண்ண விக்கிரகங்கள் ஆகட்டும், சேர்தலையில ஐயப்பன் களரி கலை கத்துக்கிட்ட மூப்பனோட பாடசாலையாகட்டும் இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பத்தின உங்க தாழ்மையான கருத்துக்களை பதிவிடுங்க. தங்கள் கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும், மெருகேற்றும். நன்றி, வணக்கம்.